பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. பர்னி எல்லாம் வரலையா ப்ரோ? மயூரன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. தலைவன் ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? ஒரு வருஷம் பார்த்தேன், எனக்கு ஆவரேஜா தான் இருக்கு. ஆவரேஜா கூட இல்ல. பழைய ட்ரெயிலர் தானே கேக்குறீங்க? புரியல ப்ரோ. பழைய ட்ரெயிலர் தானே கேக்குறீங்க? அதுதான் தாக்கு மகராஜ். நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன், இது வேற மாதிரி இருக்கு. மொத்தத்துல எப்படி நான் தேட்டர் சைடு போறது கிடையாது அந்த படத்துக்கு. உங்களுக்கு எல்லா படத்தையும் பாக்குறீங்க, நீங்க அந்த பக்கம் பார்க்க மாட்டீங்களா? நான் ஷாஹித் கபூர் இன்னைக்கு ஒரு டீசர் விட்டாங்கன்னா அது சூப்பரா இருக்கு, ஆவேஷா மாதிரி கேங்ஸ்டர் படமா இருக்கு. டீசர் பார்த்தா போலீஸ் படமா இருந்துச்சு. அப்புறம் தான் சொல்றாங்க அது மும்பை போலீஸோட ரீமேக். எது ப்ரோ, தேவாவா? அதான் பார்த்தேன் ஓடிட்டு பார்த்தேன். மும்பை போலீஸ்னா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அதானே? பிருத்திவிராஜ் ஹீரோவா இருப்பாரு அந்த. இன்னுமா இந்த ரீமேக் பருப்பு வேகாம இருக்கு? ஜெயசூர்யா வில்லனா இருப்பாரு. இல்ல ப்ரோ, இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். கிளைமாக்ஸ்ல ஒரு பிளான் பயமா ஆனா இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற டீசருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுல ஜெயசூர்யா தானே வில்லனா இருப்பாரு. ஜெயசூர்யா கட்டவனா தான் வருவாரு மும்பை போலீஸ். ஆக்டர் பேர் எனக்கு தெரியல. நீங்க வேற படம் சொல்றீங்க. விஷாலுக்கு இப்ப ரிலீஸ் ஆறது கிட்டத்தட்ட டிஏஜிங் மாதிரி ஆயிப்போச்சு. 12-13 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 2012 இருக்கிற மாதிரி காட்டும் போது அது டிஏஜிங் ஃபிலிம் மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அவருக்கு நல்ல அட்வான்டேஜ். நானும் அப்பதான் 12th படிச்சிட்டு இருக்கேன். ஏன் ப்ரோ அவருக்கு முடியலையா? உடம்பு சரியில்லையா? அதைத்தான் நானும் கேட்கலான்ட்டு இருந்தேன். பிரகாஷ் ப்ரோ, என்னாச்சு ப்ரோ விஷாலுக்கு இப்படி இருக்காரு? உடம்பு சரியில்லை போல இருக்கு. ஆனால் படங்கள் நடிக்காம இருக்கு. கொஞ்சம் தெரியல, நெர்ஸ் ப்ராப்ளம் போல இருக்கு. நாளே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாரு பாக்குறதுக்கு. அவர் பேசுற பேச்சும் கொஞ்சம் இதா இதா பேசுவாங்க. வயசானவங்க வந்து ஒரு 70 வயசுக்கு மேல பேசுவாங்க, அந்த மாதிரி வந்து இதா பேசுவாங்க. பட் ஏதோ ஒரு உடம்பு ப்ராப்ளம் போல இருக்கு. கிளியர் சீக்கிரம் வெளியே வரட்டும். தெரியாதான் சொல்லணும். ஹலோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க சார். இப்போ இந்த பொங்கலுக்கு நீங்க 10 படம் ரிலீஸ் ஆகட்டும், 15 ரிலீஸ் ஆகட்டும், எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க எதிர்பார்க்குற கலெக்ஷன் இவங்க லீவுன்னு நினைக்கிறாங்க. பட் எல்லாரும் வருவாங்களாங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் டவுட் தான். நீங்க லீவுன்னு இவ்வளவு படம் ரிலீஸ் பண்றாங்க, பட் எல்லா படமும் கலெக்ஷன் ஆகுங்கிறது டவுட் தான். ப்ரோ ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ, இந்த பொங்கல்ல எத்தனை படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவு கலெக்ஷன் கொடுத்தாலும் விடாமுயற்சி வந்து கொடுக்குற கலெக்ஷனோ கொடுக்குற சேல்ஸையும் வந்து எந்த படமும் கொடுக்காது. 10 படமும் சேர்ந்தாலும் கொடுக்காது. அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா பெரிய படம் எதுவுமே இல்லை ப்ரோ, சின்ன படத்துக்கு வர்றதுக்கே யோசிப்பாங்க. அதான் ப்ரோ, ஆக்சுவலா நம்ம லாஸ்டா நான் ஃபேமிலியோட பார்த்தது துணிவு தான். அதுக்கப்புறம் நான் தேட்டருக்கே போகலன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இந்த இப்போ ரொம்ப நல்லா இருந்தா போய் பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலியோட போறதுன்னா பெரிய ஆக்டர் படம் வந்தாதான். ஸோ அதனால அதான் மெயின் ரீசன். எல்லா படமும் ஓடணும் ப்ரோ. என்ன ப்ரோ விஷால் இப்படி ஆயிட்டாரு? இல்ல அவர் ஃபீவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஃபீவர்ல ஈவெண்ட் வந்ததுனால கை நடிக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. பட் வேற என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. அவர் பேசுறது தெரியலதான் இருக்காரு. உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். துருவ நட்சத்திரமும் வருதா? கண்டிப்பா அது ஃபேக் ப்ரோ. திருவண்ணாமலாம் கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஃபேக் நியூஸ். சரி, புதிய புரட்சிப்பாளர் தளபதியை காணோம், அமரன் பரணியை காணோம். அமரன் இன்னும் வரல, அதே மாதிரி புரட்சி தளபதியும் வரல. சுகன் பிரதர் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கிற போது எனக்கு காட்டல.
புது தெரியல பக் என்ன பக்கம் தெரியல. ரிலீஸ் ஆயிடுச்சா ப்ரோ? இல்ல இந்த ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்றாங்க, புதுசா ட்ரைலர் ரிலீஸ் பண்றாங்க இந்த ஈவெண்ட்ல. பிரகாஷ் bro, ராஜீவ் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பாத்தீங்களா? யாருங்க? ராஜீவ் மேனன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க ரீசெண்டா, பாத்தீங்களா? ஆமா 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 பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். அவர் சொல்றது கரெக்ட் தானே? ஏன்னா ஜுராசிக் பார்க் 70-20s எடுத்துட்டாங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான். நீங்க நினைக்கிறீங்க அந்த பாயிண்ட்? அதுல கோட்ஸ்ல போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் 2 வருஷம் நடந்துருக்கு. இல்ல இல்ல ஏன்னா அது வந்து நம்ம இது கணக்குல போல ஷூட்டிங் கணக்குல மட்டும் சொல்லி நம்மளே பல தடவை பேசியிருப்போம். அவர் சொன்ன பாயிண்ட் கொடுத்து நம்ம பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லுவேன். நான் பிவாஸ்வே உதாரணம் சொல்லியிருக்கேன். பிவாஸ்வே ஒரே வருஷத்துல 3 படங்கள் 4 படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டக்குனு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஷூட்டிங் போவார், புதுசா ஷூட்டிங் போவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த 4 படம் ரிலீஸ் ஆகுது, 3 வந்து பிளாக் பஸ்டர் ஆகும், ஹிட்டு கிடையாது, பிளாக் பஸ்டரே ஆகும் 3 படம். அப்படிங்கிற பட்சத்துல பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அந்த பீரியட்லாம். வந்து கேசரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 படம் எடுப்பாரு. இப்பெல்லாம் வந்து அதாவது ஒரு ஃபிலிம் ரோல்ல எடுக்கும்போது செலவு அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல கூட அவ்வளவு தூரம் எடுத்தாங்க. இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் செலவு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வேஸ்டான நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இது வந்து நமக்கு எந்த நஷ்டமும் இல்லையே, எடுத்து பார்ப்போம் எடுக்க ஆரம்பிச்சு அப்படியே போனதுதான். நீங்க கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரு பேட்டி கொடுத்துருப்பாரு, நட்டி இந்த பேட்டியில இந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பாரு. அதாவது பிலிம் ரோல்ல ஷூட் பண்றவங்களுக்கும் டிஜிட்டல்ல ஷூட் பண்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பிலிம் ரோல்ல ஷூட் பண்ணோம்னா எந்த ஆங்கிள் எங்க வைக்கணும் என்ன எது எல்லாமே தெரியும் கேமராமேனுக்கு. அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாரு. ஒரு ஷார்ட் வைக்கிறாங்கன்னா அப்படி நீட்டா அந்த சினிமாட்டோகிராஃபி பக்காவா தெரியும். எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல இருக்கும். இப்போ எப்படின்னா ஆட்டோமேட்டிக் அதுவே சஜஷன் காமிக்குது கேமராவே, இந்த இது வைக்கலாம் இந்த இது வைக்கலாம் அப்படின்னு கேமராமேனோட கிரியேட்டிவிட்டியே போயிருது. ஒரு காமிக்கிறாரு அப்படின்னா அந்த ஆப்ஷன் எடுத்துட்டு நம்ம திரும்ப அதுல நம்ம என்ன பெஸ்டா விஷுவல் காமிக்கலாம்னு யோசிக்கணுமே தவிர அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அதனால பல விஷயங்கள் போயிருது, அதனால கிரியேட்டிவிட்டி போயிருது, செலவும் இருக்க முன்னாடிய விட செலவு இப்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நட்டி. இந்த திரைப்படம் நட்டி சொல்றது, ராஜீவ் மேனன் சொல்றது. இளவரசு பாத்தீங்கன்னா இளவரசுமே கேமராமேன் தான், உங்களுக்கு தெரியுமா தெரியல. பழைய நடிகர் இப்ப நடிச்சிட்டு இருக்காருல இளவரசு, நடிகர் இளவரசு, அவருமே ஒரு கேமராமேன் தான். அவருமே முன்னாடி இதை தான் சொல்லுவாரு. இது மாதிரி அந்த பிலிம் ரோல்ல ஷூட் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, கிரியேட்டிவா எல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப எப்ப டிஜிட்டல் மாறினாங்களும் டிஜிட்டல் கத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கத்துக்கிட்டா மக்களுக்கு வந்து எப்படின்னா அது எல்லாமே அதுவே சஜஷன் கொடுத்துருது உங்களுக்கு. அப்படிங்கிறது நீங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சும்மா சாடத்துக்கு வச்சா போதும். அதுல ஒரு சிலர் மட்டும்தான் அதுலயே ஆக்டிவா பயங்கரமா பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் ரெகுலர் டெம்ப்ளேட் என்னவோ அந்த டெம்ப்ளேட் அது என்ன காமிக்குதோ அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் வாங்குற மாதிரி தான். டிஎஸ்எல்ஆர் வாங்கிட்டு அதை ரெகுலரா ஷூட் பண்ணி அது பயங்கரமா கத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா வச்சு ஷூட் பண்றவங்க. இப்ப என்ன நானா எடுத்தீங்கன்னா நான் வந்து கேமரா வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது, ஒரு 8 வருஷமோ 10 வருஷம் ஆகும். இந்த 10 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா வச்சு ஷூட் பண்ணது அதிகமா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கத்துக்கிறதுக்கு எந்த ஆர்வமும் இல்லை, இல்லை அதுவே எல்லாமே பர்ஃபெக்டா அதுதான் அந்த ஆட்டோமேட்டிக் வைக்கிறப்ப பர்ஃபெக்டா காமிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். அதே மாதிரிதான் சினிமாக்கும். சரி பரணி வந்துட்டு அப்படியே அப்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம். பரணி அப்டேட் சொல்லுங்க. ஏன் இன்று தாமதம்? இல்ல கரெக்டா 8 மணிக்கு தான் ஒரு வேலை, அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. கேக்கு அப்படியே சொல்லிருங்க. ஓகே. காதலிக்க நேரம் ஆடியோ ட்ரெயிலர் லான்ச் Jan 7th நாளைக்கு நடக்குது. அதே மாதிரி கேட்கணும் குருவே அப்படின்ற சாங் வந்து ஹரிஹர வீரமல்லு அந்த தெலுங்கு படத்துல இருந்து ரிலீஸ் ஆகுது. தமிழ் வெர்ஷன் கேட்கணும் குருவேன் அதான் டைட்டில். அது நாளைக்கு காலையில 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. பாகுபலி மியூசிக் டைரக்டர். மார்க்கோ 100 crore கிளப் ஜாயின் பண்ணிருச்சு. வேர்ல்டு வைடு 100 crore சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வணங்கான் படத்துல புது ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் தியேட்டருக்கு Jan 10 வருது. மதகத ராஜா ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. விஷால் அவர்களுக்கு ஏதோ ஹை ஃபீவர்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அவர் ஈவெண்ட்ல கலந்துருக்காரு, அதுவே ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அக்ஷய்குமாரோட ஸ்கை ஃபோர்ஸ் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் Jan 24 ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல. மெட்ராஸ்காரன் ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் நாளைக்கு நடக்குது. ட்ரெய்லர் வந்து ஈவினிங் 7 PM ட்விட்டர் ஹேண்டில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணுவார். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. டாக்கு மகாராஜ் ட்ரைலர் காலைல 8 மணிக்கு வந்திருக்கு. ஆமால, கரெக்ட், சாரி. அது எப்படி இருந்துச்சு? வேலையை அப்டேட்டே கொடுக்க மாட்டேங்கிற ப்ரோ, பாத்துக்க.
இல்ல நான் அப்படி ட்வீட்லாம் பார்த்தா பண்ணியிருந்தேன் நான் ப்ரோ. இன்னும் டீட்டெயிலா வருவேன் ப்ரோ. 8:40க்கு வந்துச்சு. அட பாவிகளா! இல்ல அப்படி இல்ல. நான் காலையில ட்வீட்லாம் கூட பண்ணியிருந்தேன். பட் நான் மறந்துட்டேன். ஆ அது ஆஸ் யூசுவல் டிப்பிக்கல் கமர்ஷியல் என்டர்டெய்னர் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா ஏதோ ஆளு மத்த பெருசா படத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் லுக்காவும் கொஞ்சம் யங்காவும் தெரிஞ்சாப்ல. கரெக்ட்டு. எனக்கு அது 1, 2 சீன்ஸ்லாம் உண்மையிலே ஜெயிலர் டிஓபி நினைக்கிறேன். அது போட்டிருந்தாங்க. ஷார்ட்லாம் நல்லா இருக்கும். இங்க பிரகாஷ் ப்ரோ 10 தடவைக்கு மேல சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா bro? ப்ரோ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்ப நிறைய பேர் பிரைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதனால சொன்னேன். ஓகே ஓகே. என்ன இல்ல சொன்னீங்க? எனக்கே தெரியல. என்ன சொன்னாரு? இல்ல ஜெயிலர் கேமராமேன் சொல்லிருக்கீங்களா அது? அதே மாரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் வந்து சூர்யாவுக்கு ஆப்போசிட் லாயரா வந்து படத்துல நடிக்கிறார் போல ரெட்ரோ படத்துல. ரெட்ரோவா? ரெட்ரோ இல்ல, சூர்யா 45. சூர்யா 45. சாரி சூர்யா 45. ஹலோ பிரகாஷ் ப்ரோ. ஆக்சுவலி நீங்களாவது இந்தியாவில் இருக்கீங்க, நாங்க வந்து ஃபாரின்ல இருக்கோம். சரி, இந்த பொங்கல் வந்து நம்ம கொண்டாட முடியாது, சரி விடாமுயற்சியோட பொங்கல் கொண்டாடலாம்னு அது நினைச்சிட்டு ரொம்ப disappointment ஆயிடுச்சு. ஒரு 4-5 டேஸ் ஆச்சு அதுல இருந்து வெளில வர்றதுக்கு. அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் பேசி புலம்பி கவுத்தி முடிச்சு எல்லாம் யாராவது காலி இந்த புள்ள பண்ணியாச்சு. வேற அதனால பாக்குறீங்க? விட்டுருவோம். அதனால அது வந்து பிரச்சனை இல்லை, அது விட்டுருவோம். விடுங்க. ஆஃபீஸில் அடுத்த டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அதை பத்தி பேச வீட்டுல வேணாம். டெத் ஆயிடுச்சுன்னா ப்ரோ டெய்லி வந்து ஒருத்தரா விசாரிப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. வராதவங்க வந்து இல்ல விசாரிப்பாங்க. ப்ரோ, அவ்வளவு ஆக்சுவலா வந்து தூரம்லாம் எடுத்துக்க தேவையில்லைங்க. அவ்வளவு தூரம்லாம் எடுத்துக்க தேவையில்ல. ஜஸ்ட் இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான். பணம் போட்டோம் அவங்க, நமக்கு வந்து ஜஸ்ட் எமோஷன்ஸ் தான். ரசிகர் உண்மையாவே சொல்றேன், எமோஷன் அது வந்து பணத்தை விட பெருசுதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்மளும் அப்படிதான். அண்ணன் தான் அந்த அன்னைக்கு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ அவ்வளவுதான். அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே அக்கறை இல்லை. 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 19ஆம் தேதி வரைக்கும் லீவ் இருக்கு, 10 நாள் லீவ் இருக்கு, தொடர்ச்சியா லீவ் இருக்கு. இதுக்கு மேல வந்து படம் ஒரு பிலோ ஆவரேஜ் கண்டென்ட் இருந்தாலும் பக்காவா அவங்களுக்கு போட்ட முதல்ல எடுத்து பயங்கரமான லாபம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வசூலை குவிக்கலாங்கிறது நம்ம ரசிகர் மனப்பான்மையில் நம்ம இங்க இருந்து வெளியே இருந்து பாக்குறப்ப தெரியுது. அவங்களுக்கே அது தெரியும். இப்ப படத்துல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுங்கிறாங்க. இப்போ முடிச்சுட்டு நீ அந்த ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி சொல்ல முடியாதா? இல்ல அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாதா? எல்லாம் ஒரு இதுதான், விட்டுருங்க. அதை பத்தி அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கே ஒன்றும் எனக்கு விருப்பம் இல்லை இப்போதைக்கு. அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்றப்ப பேசிக்கலாம். இப்போதைக்கு அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கே எனக்கு விடாமுயற்சிங்கிற பேரை கேட்கறதுக்கே இப்போதைக்கு எனக்கு விருப்பமே இல்லை. இல்ல குட் ப்ரோ, பேட் ஓகே. அக்லின்னு சொல்லுங்க. அதுல இல்ல அக்லியா இருந்தாலும் அது ப்ரோ, வார்த்தை இருந்தாலும் பேட் இருந்தாலும் அதுவே எனக்கு பாசிட்டிவா பிரகாஷ் ப்ரோ, தெரியுது. இல்ல இல்ல பிரகாஷ் ப்ரோ, இது என்ன இப்ப பிரச்சனைனா, யாசை வச்சு ஒரு படம் வருதுல்ல. ஹலோ, சொல்லுங்க. அதான் கேவின் ப்ரொடக்ஷன் வந்து இப்ப யாசை வச்சு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்களே. என்ன அப்டேட் ப்ரோ? சிங்கிளா இல்ல டீசரா? ப்ரோ இல்ல அப்டேட் விட போறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க இதுல ரொம்ப நாய்ஸா இருக்கு ப்ரோ. கேப்டன் ப்ரோ உங்க மைக்ல இப்போ ஓகேவா ப்ரோ? இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே ப்ரோ. புது ரிலீஸ் டேட்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த வருஷம் ஏப்ரல் தானே சொல்லியிருந்தாங்க 25. மேபி அது கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி மாத்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு விளையாட்டு ஸ்டிக்கர் கிடைச்சிருச்சு நாள் ட்ரை பண்ணதுக்கு. அப்ளிகேஷனே அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அன்இன்ஸ்டால் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அக்செப்ட் ஆகுது இமீடியட்டா. பிரகாஷ் இன்னைக்கு இந்த மகிழ் இன்டர்வியூ வந்துச்சுல, அது இன்னைக்கு கொடுத்தது முன்னாடியே கொடுத்ததா சினிமா எக்ஸ்பிரஸ்ல? இல்ல அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெய்லர்ல ரிலீஸ் பண்ண அவர் அந்த பழைய பேட்டியில அந்த அன்னைக்கு வந்து பேட்டியில் என்ன சொன்னார்னா, படத்துல இன்டர்வியூல கொடுத்துட்டு ட்ரெய்லரை நாங்க காமிச்சு ட்ரெய்லர் இன்னைக்கு லோடிங்ல இருக்கு, இல்லை சில மணி நேரங்களில் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவரும் அப்படித்தான் பேட்டி கொடுத்தாரு. அவரும் ட்ரெய்லர் வரும்னு நம்பிட்டு இருந்தாரு, படம் வரும்னு நம்பிட்டு இருந்தாரு. அதனால அப்ப பேட்டி கொடுத்தாரு. அப்போ ஒரு தொடர்ச்சியா ஒரு 6 பேட்டி கொடுத்தாரு. அதுல 3 பேட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. 2 பேட்டி அன்னைக்கே ரிலீஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு 3வது பேட்டி எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். விடாமுயற்சி ட்ரெய்லரை வந்து பொங்கலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? ஏன் இப்பதான் சொன்னேன், விடாமச்சு அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்றது முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு அது விருப்பமே இல்லை சீரியஸாவே. அவங்களாம் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். அவங்க பிரச்சனை கிளியர்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே சால்வ் டேட்னு அனௌன்ஸ் பண்ணட்டும். அடுத்த டேட்டாச்சும் உருப்படியாக ரிலீஸ் பண்ணட்டும். அந்த டேட்ல எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வந்து இந்த மாதிரி பெஸ்ட் டேட் கிடைக்க போறதுல, பெஸ்ட் டேட்டே இனிமேல் கிடைக்க போறதில்ல. அவங்களுக்கு சாதா டேட் தான் கிடைக்க போகுது. எந்த டேட் பண்ணாலும் அவங்க வந்து குட் பை டேக்ல டிஸ்டர்ப் பண்ணாம எந்த டேட் ரிலீஸ் பண்ணிட்டு எப்படியோ படம் ஒன்று பேருக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போயிருங்கயா, அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அது நீ எக்காரணம் கொஞ்சம் லாங் லீவு கொஞ்சம் நீங்க தள்ளிக்கிட்டீங்கன்னா ஏப்ரல்ல வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலாம் ஆபீஸ்ல சொல்லுங்க. போயிட்டு அடிக்க வேண்டியதான். பிரகாசனா ஆபீஸ்லாம் போயிட்டு அடிக்க கூடாது ப்ரோ. அவனை இங்கேயோ இந்த இந்தியாவை விட்டே காலி பண்ணிடணும். அவன் இங்கேயே இருக்க கூடாது. இல்ல ப்ரோ, இப்படியே போயிட்டு நீங்களே இருந்தாங்கன்னா எதுவுமே பண்ண அவங்களே தேவையில்ல. போயிடுவாங்க. இல்ல இல்ல அவங்களே ஒண்ணே ஒண்ணுதான். போயிடுவாங்க. நீங்களே எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே போயிடுவாங்க. அதுதான் இப்படியே அப்படிதான் நிலைமை போயிடுவாங்க. இருக்கு அவங்க நிலைமை. இல்ல என்ன பிரகாசனா இருந்தாலும் இப்படிதான் டிஎஸ்எல்ஆர் நடந்துச்சு. கேமரா பத்தி சொல்லியிருந்தீங்க. இது நம்ம ஆ, திருச்சி ரைஃபிள் கிளப்ல போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருப்பீங்க. அது மொபைல் எடுத்ததா அதோட கேமரா வேணா கேமரா நல்லா கேமரா எடுத்தது குவாலிட்டியா கேமரா இருந்துச்சு. எடுத்தது உங்க போட்டோ தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஓகேண்ணா ஓகே. அது சொல்றது. அப்பப்ப அப்பப்ப மட்டும்தான் நம்ம ப்ரோ கேமரா நல்லா அதெல்லாம் தெரியும். நம்ம நீங்க யார ஷேர் வேணாலும் நல்லா பண்ண எடுக்கலாம். பிக்சரா ப்ரோ? உங்க கேமரால எடுத்து ஆமா ஷேர் பண்ணதா? நானு ஆமா ஆமா சூப்பர் சூப்பர். மொபைல்ல ஷேர் பண்ணது அவ்வளவு குவாலிட்டி வந்திருக்குமா? கேமரால போய் எடுத்ததுதான். அதான் அந்த ப்ரெஸ் கார்டோட உள்ள போனாலதான் அவ்வளவு பக்கத்துல நின்று எடுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா போயிருக்க முடியுமா? பக்கத்துல நின்று அவ்வளவு நேரம் நின்று பார்த்துருந்தேன். ஒரு தடவை பக்கத்துல பார்ப்போம்னு சொல்லி ஒரு 4-5 பேருக்கு மேல ஆசை இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையில விஜய் எல்லாம் பார்த்தேன். நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சொல்ல போனா ஒரு ஒரு 100 மீட்டருக்குள்ள ஒரு ஹோட்டல் தான் விஜய் திறந்து வைக்க வச்சிருக்காரு அப்பயே. அதான் சின்ன பிள்ளையில விஜய் பார்த்தேன். ஸ்கூல் படிக்கும் போது விஷால் பார்த்தேன். விஷால்னா ஒன்று விஷாலை தொட்டே பார்த்தேன். விஷால்லாம் வந்து எங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல அதெல்லாம் வந்து எங்க பசங்களாம் வந்து சார் உங்க உடம்பு வந்து பாடி ஃபிட்டா இருக்கு உண்மையா அப்படின்னா தொட்டு பாருங்க அப்படின்னாரு. அதனால கையை அமுக்கி பார்க்கறது அது பண்றது இது பண்றதுலாம் விஷால்லாம் ரொம்ப அதை பேசும்போதெல்லாம் ரொம்ப விஷால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஜாலியா ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவாரு. அதனால விஷால்லாம் ஸ்கூல் படிக்கும்போது தாயை அமுக்கி கையை அமுக்கி பாக்குறது அதெல்லாம் அவ்வளவு ஃபிட்டா இருக்கிறான்னு பாக்குறதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் வேற பல பல நடிகர்களை பார்த்தாச்சு. ஒரு 4-5 நடிகர் மட்டும் நேர்ல பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்படி அவரை பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் சுத்தி அவர் சுத்தியே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல அதுவும் இந்த ப்ரெஸ் கேமராலாம் இருந்தனாலதான் அவ்வளவு தூரம் பக்கத்துல போக முடிஞ்சுச்சு. நானுமே எந்த போட்டோ ப்ரோ? பார்த்திருக்கேன் ப்ரோ. விஜய் எல்லாம் யார் கூட பிடிச்சீங்க? வந்து புதுக்கோட்டையிலேயே நான் போக்கிரியோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்திருந்தாரு. ஸ்கூல் டைம்லயே பார்த்தாச்சு. தலைவரை பார்த்தாச்சு, உலகநாயகனை பார்த்தாச்சு. பட் இவரை மட்டும் தான் பார்க்க முடியல, தலையை மட்டும் தான் பார்க்க முடியல. சென்னைக்கு வந்ததுமே அவர் பார்க்கறதுக்கு தான், ஆனா இன்ன வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல அவரை பார்க்கறதுக்கு. சரி இன்னைக்கு வேற என்ன அப்டேட் வந்துச்சு? இன்னைக்கு மதகதராஜா புது ட்ரெயிலர் வந்து ட்ரெயிலர் பத்தி பேசலாம்னு இது நினைச்சோம். மட்டும் நான் சொல்லிடுவா. மனங்கான் ப்ரோமோ வந்திருக்கு. ஆமா சொல்லிருங்க. டாக் மகாராஜ் ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு வந்து என்னன்னா ட்ரெய்லர் அவ்வளவு பிடிச்சிருந்தது. இந்த வருஷம் வந்து என்னன்னா இந்த வயசுல எப்படி நான் கோவிடுக்கு அப்புறம் ஒரு எடுக்கிற படம் எல்லாமே வந்ததுன்னா என்டர்டைன்மெண்டாவது அட்லீஸ்ட் இருக்கு. உள்ள நீங்க லாஜிக் பாக்குறீங்க, அதை பாக்குறீங்க, அது வேற விஷயம். பட் ஒரு என்டர்டைனரா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து என்னன்னா செம ஜோன்ல இருக்காரு. அது இந்த படம் பர்டிகுலரா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆள் லுக்காவும் செம்மையா இருக்காரு. படத்தோட அந்த மேக்கிங்கும் சூப்பரா இருக்கு. கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்கு. கண்டென்ட் மட்டும் கிளிக் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா இதுவும் ஒரு 100 crore தான் அவருக்கு. அவர் தான் கண்டினியூஸா ஹாட்ரிக் 100 crores தானே இந்த சீனியர் ஆக்டர்ல தெலுங்குல இப்ப ரீசெண்ட் டைம்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவுமே கிளிக் ஆகுமான்னு தோணுது. இது வரைக்கும் டாக்கு மகாராஜை பத்தி நான் ஒண்ணுமே பார்த்தது இல்லை, ஒரு கிளிம்ஸ் கூட பார்த்தது இல்லை. அந்த சாங்கு இந்த ட்ரெய்லர் தான். சாங்கை பாக்குறப்ப வழக்கம் போல வந்து என்னன்னா ஓட்டி தள்ளிடுவாங்க, ட்ராவல் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ட்ரெய்லர் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர்ல கொஞ்சம் நிறைய பஞ்ச் பேசியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு. உங்களுக்கு யாருக்காவது அப்படி தோணுச்சா? வழக்கமா அவர் ஒரு ஆக்ரோஷமா பேசுவார் பாருங்க, அந்த மாதிரி. சொல்லல எனக்கு ட்ரெய்லர் ஓகேஸா இருந்துச்சு. நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன், ஆகாவகம்னு எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து ட்ரெய்லர் அப்படி வந்து இதே கொடுக்கல. ஓகே மேபி பட் நீங்க நீங்க சொன்ன மாதிரி லுக் நல்லா இருந்துச்சு, ஹார்ட்கோர் அவ்வளவுதான். ஃபேன் இல்ல நீங்க, அதனால ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்க. பரவாயில்ல ஒரு ஓகே ஸ்டைல். எனக்கு இந்த கிக் 2 இருக்குல்ல அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போச்சு. பல விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு போச்சு. என்ன ஒண்ணு இந்த என்ன அடுத்த சங்கராந்திக்கு சொன்ன ட்ரெய்லர் பார்த்தா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சங்கராந்தி இங்கிலீஷ்ல வருஷம்னா வரவே வரல. பொங்கலுக்கு வரோன்றதுதான் அர்த்தமாகுங்க. மீனிங்கே அர்த்தமா அதே தானே, பொங்கலுக்கு வரோன்றதுதான். ஆமா ஆமா பரவாயில்ல. சங்கராந்திக்கு வசனம். சங்கராந்திக்கு நாங்க வரோம், அவ்வளவுதான். வெங்கடேஷ் படம் வருதா ப்ரோ? அதுதாங்க சங்கராந்திக்கு வசனம், அதுதான் வருது. சரி சரி. இது மைத்ரி மூவிஸ் எதுவும் படம் ரிலீஸ் பண்றாங்களா? ரிலீஸ் பண்ணல. அவங்க தான் குறுக்க கௌசிக்கு வந்துட்டாங்களே, அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? ஆமா, நேற்று நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி, இந்த சங்கரோட இவ்வளவு இந்த வேல்பாரி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு யார் இருக்காங்க, யாரோ கேட்டாங்க. நீங்க கேட்கல, வேற யாரோ கேட்டாங்க. ஏன் ப்ரோ இப்ப மைத்திரிட்ட 1700 crores இருக்கும்ல, அவங்க பண்ண முடியாது? இல்ல 1000 கோடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பணத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு பார்த்தா தமிழ்நாட்டுல அப்படி மிகப்பெரிய ப்ரொடியூஸ் பண்ண ஏஜஸ் தான். அவங்க ஒரு மினி மிடில் கட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5000 கோடி 6000 கோடி அப்பயே வேல்யூ.
2007 சிவாஜி டைம்ல 5000 கோடி வெளியே வந்தது மின்னிமில் கணக்கு. ஓகேவா? அப்படி கணக்கு பண்ணா அவங்க 10,000 கோடி, இப்ப இன்னைக்கு கணக்கு ஒரு 10,000 கோடி வச்சுக்கோங்க. 10,000 கோடி அவங்க அந்த ஒரு மில்லு, அந்த ஒரு இடம், அந்த ஒரு செட்டுக்கே ஒரு 10,000 கோடி கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க அந்த படத்தை போட்டுருவாங்களா? இங்க வந்து பணம் எவ்வளவு இருக்குங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. சினிமாக்குள்ள எவ்வளவு இறக்குறாங்க, அதுல இறக்குனா எவ்வளவு ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது நமக்கு எப்ப ரிட்டர்ன் ஆகும் அப்படிலாம் கணக்கு பண்ணி தான் பிசினஸ் இறக்குவாங்க. இந்த படம்லாம் போட்டா வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போட்டு அப்படி வர்றதுதான் வந்து லைக்கா மட்டும் தான் அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. லைக்கா வந்து 2.0 பிசினஸ் வந்து 550 கோடி பட்ஜெட் எல்லாம் போட்டாலும் வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க யோசிக்க இந்த டிமாண்டி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். டிமாண்டி கால் ஒரு பாம்பு படம் எடுக்கணும் 25 லட்சம் ஆகுமா? அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விஎஃப்எக்ஸ் அவ்வளவு உழைப்பு போடுற அளவுக்கு 550 கோடி பட்ஜெட் 600 கோடி பட்ஜெட் அவங்கதான் முடியும். பொன்னியின் செல்வன் 1 and 2 2 சேர்த்து ஒரு 600 கோடி பட்ஜெட் அப்படின்னா இவங்க வந்து மணிரத்னம் 350 கோடி எடுத்தாருன்னு சொல்லி எடுத்தாரு. அந்த 350 கோடி போடுற பட்ஜெட் இறக்குறதுக்கு லைக்காவால தான் முடியும். அது மாதிரி ஒரு பெரிய தயாரிப்பாளர்கள் தான் முடியும். சன் பிக்சர்ஸே எந்திரன் படத்தை வந்து முதல் தயாரிக்கிறதுக்கு யோசிச்சாங்க. சன் பிக்சர்ஸே அவ்வளவு பெரிய பட்ஜெட் போடுறதுக்கே யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் ரஜினி போய் நேரடியாக கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்ச படம் தான் வந்து எந்திரன். அவங்களே 2.0 ஒத்துக்கல. பணம் அவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது. அவங்க டேர்ன் ஓவர் கணக்கு மந்த்லி 5000 கோடி சும்மா சொல்லுவாங்க. 5000 கோடியோ 8000 கோடியோ சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் டேர்ன் ஓவர் இருக்கு ஒரு கம்பெனி. அவங்களாம் வந்து பணத்தை போடுறதுக்கெல்லாம் கிடையாது. அவங்க வந்து எல்லாமே இங்க வந்து பணம் போடுறது முக்கியம் இல்லை, அது ரிட்டர்ன் எடுக்கிறது தான் முக்கியம். ஆமா, நீங்க சொல்றது படி பார்த்தா யார் யாரெல்லாம் 1000 கோடி எடுத்தாங்களோ அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அடுத்து அவங்க பண்ண படம் எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் இல்ல. எக்ஸப்ட் அந்த கும்பாலையோட தெலுங்கு கலரை தவிர இல்ல அப்ப தெலுங்கு பிடிக்கும், கலர் தெலுங்கு சொன்னாங்க. ஹீரோ தான் வருவா அப்படியே பிரகாஷ் ப்ரோ. அவர் ஹிந்தில இருந்து கூட்டு வருவார். ஏன்னா ஹிந்தி ஹீரோகள்ட்ட தான் அந்த இது பண்ண முடியும் புதுசா. அதாவது சரி ஃபர்ஸ்ட் எல்லாம் கேம் சேஞ்சர் ஓட்டும். நம்ம நெகட்டிவ்ல போவோம்னா கேம் சேஞ்சர் நல்லா போகட்டும். கேம் சேஞ்சர் போனதுக்கப்புறம் அது ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுவோம். ஏன்னா கேம் சேஞ்ச் ரிசல்ட்டை பொறுத்து தான் அந்த வேல்பாரிங்கிற படமே இருக்கு. அதுக்குள்ள போவோம். அடுத்து இன்னைக்கு வேற ஏதாவது வணங்கான் பத்தி யாரும் பேசுறீங்களா? சொல்லுங்க. வணங்கான் ப்ரோமோ வந்து யூடியூப்ல வணங்கன் வந்து என்னன்னா அருண் விஜய் வாய் பேச முடியாதவரா படத்துல? ஆமா ஆமா, நான் வந்து சும்மா ஜஸ்ட் இது பண்ணிக்க போட்டேன். இடத்துல பார்த்தா அதுக்கப்புறம் ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஏற்கனவே வந்து ஒரு சாங்லயே வந்து அப்படி மாதிரி ஒரு லிரிக்ஸ் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் லிரிக்கல் வீடியோ விட்டாங்க. அதுலயும் அவர் வாய் பேச முடியாதவர்றது அந்த லிரிக் வீடியோலயே வருது. படமும் 2 மணி நேரம் 3 நிமிஷம் தானே ப்ரோ, வெறும் 2 மணி நேரம் தான் விட்டுருக்காங்க. ஆமா 2 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ரன் டைம். நல்லா அதாவது டீசென்ட் குட் இருந்தா போ அவரேஜ் இருந்தாங்களே போதும். ஒரு லிரிக் ரைட்டர் நம்ம ஸ்பேஸ்க்கு அடிக்கடி வருவாரு, செல்வம் இரான். வர்றதே இல்லை. ஆமா, அவர் படம் ரிலீஸாக கேட்டாரு. வேலை பார்த்தீங்கன்னா வந்து மனோஜ்குமார் வந்து முன்னாடி இருக்கிறாரு, இப்ப இருக்கிறாரு. அவருக்கு வெல்பாருக்காக கரெக்டா 9 வருவார். இது அது மாதிரி அவர் வந்து வணங்கான் எப்போ ரிலீஸ் கேட்பாரு. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அவர் விட்டுட்டாரு. ஆனா இப்ப ரீசெண்டா பாலா சார் டேரக்டர் யூடியூப்ல இன்டர்வியூஸ்லாம் இன்னைக்கு தான் பார்த்தேன். கோபிநாத் கூட பேசியிருந்தாரு போல. ஒரு 4 days முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தான் பார்த்தேன். அதுல அவரு இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாமே ஒத்துக்கிட்டு பக்குவப்பட்டிருக்காரு. இன்னும் ப்ரீ மெச்சூர்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கோபிநாத் கேட்டிருப்பாரு, உங்க படத்துல வர்ற அந்த ஹீரோயின் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அக்லியா ஒரு மாதிரியா இருக்காங்களே. என்னன்னா ஆமா, அது இனிமே நான் மாத்திக்கிட பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் நிறைய அவர் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாமே சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இனிமே சேஞ்ச் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மூவி கேப் இவ்வளோ இருக்கும்போது ரொம்ப இருந்துச்சு. இனிமே நான் கொஞ்சம் சோம்பேறியா இருப்பேன். இனிமே அதெல்லாம் மாத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா நெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி அவர் பேட்டியே எதுலையுமே பார்க்க முடியாது, ரேரா தான் இருக்கும். அந்த ஆடியோ லான்ச்ல பேசுவாரு. அதுக்கப்புறம் புக்ஸ்ல மட்டும்தான் அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ வந்து இந்த ப்ரமோஷன் கண்டென்ட் வந்து இப்போதைக்கு இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ப்ரமோஷன் வந்து டேரக்டா பண்ணாதான் இது பண்ணுவோன்னு அவருமே அக்செப்ட் பண்ணிட்டு வந்து நிறைய கொடுத்துருந்தாரு. முன்னாடி உள்ளதுக்கு இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. அது நிறைய பேர் நிறைய என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. முக்கியமா அந்த நான்கடவுள்ல அந்த அஜித் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அவரும் நானுமே 2 படம் பண்ண வேண்டியது. அவருக்கும் ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நடக்காமே அப்படியே போயிடுச்சு அப்படின்னு நிறைய ஆன்சருக்கு அவரே கொஸ்டின்ஸ்லாம் மிஸ்டேக் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தாரு. பாத்தீங்களா? பார்த்தேன். ஆக்சுவலா 3 படம், அவர் 2 படம் சொல்லிட்டாரு. சேதுவே அவர் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் நந்தா பண்ண வேண்டியது. நந்தா வந்து போஸ்டர்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான்கடலும் வந்துச்சு. இப்போ நந்தாவும் நான்கடலும் கிட்டத்தட்ட வந்து உறுதியாகி போஸ்டர்ஸ் வந்து போறாங்க. அதனால அவர் வந்து சொல்லியிருக்காரு. சேது வந்து ஜஸ்ட் பேச்சுவார்த்தையில இருந்து இதுக்கு பூஜை மட்டும் போட்ட படம் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போகல, மூவ் ஆகல. நந்தாவும் நான்கடலும் போட்டோ ஷூட்லாம் பண்ணி இடம் நடந்துச்சு. அதனால அவர் 2 படத்தை மட்டும் சொன்னாரு. அவருக்காக சொன்னாரு. ஆக்சுவலா 2 பேருக்கும் ஆசை இருந்துச்சுனாரு.
இப்போ அருண் விஜய் பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா பாலா கூட ஒர்க் பண்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அருண் விஜய் ஆமா சொன்னாரு. ஆமா ஏன்னா அவருக்கு அது பாலா அருண் கூட விஜய் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நேத்து அவருக்கு பார்த்தேன். பாலாக்கு அருண் விஜய் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பாலா சார் கூட பண்ற போது அஜித் சாரே சொன்னாராம் சாலி மேம் கிட்ட அருண் இஸ் டூயிங் பாலா மூவி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ணாருன்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. விடாமுயற்சி வராது எனக்குமே ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அருண் விஜய் உண்மையிலேயே என்னையே இருந்தால் கலக்குனது அவரோட இடத்துக்கு அவர் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி வந்து இந்த லெவலுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆச்சுல பழைய படம் ரூபாய் அந்த பாட்டுலாம் அந்த எப்ப அப்படி இருந்த பேஸ் அப்படியே டோட்டலா இப்ப மாறி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் தான். அப்போ வணங்கான் வந்து அவருக்கு ஒரு அப்படியே அந்த உழைப்பு போட்டிருப்பாரு. அதை பயங்கரமா பாலா கண்டிப்பா வேலை வாங்கியிருப்பாரு. அந்த வேலைக்கான பலன் அந்த 10 நாள் லீவுல பெரிய படங்கள் எதுவும் இல்லாம கிடைச்சிருக்கு. கண்டிப்பா ஓரளவுக்கு டீசென்ட் குட்னு இருந்துட்டா போதும், படம் வந்து தாக்கு பிடிச்சிடும். அந்த லீவ்ல அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிடும். ஏன்னா வந்து போன பொங்கலுக்கு வந்து அவருக்கு மிஷன் வந்து எதிர்பார்த்த விட நல்லா போச்சு. அவரே எதிர்பார்க்கல, நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் மிஷன் வந்து நல்லா ஓடும். எல்லாருக்கும் ஓரளவு டீசெண்டா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஏஎல்விஜி படம் அது வந்து எப்படின்னா வாட்சபிளா இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அந்த படம் நல்லா போகும்னு எதிர்பார்க்கும், நல்லா போச்சு. அதே மாதிரி இப்போ மிஷனுக்கு அப்புறம் அடுத்த பொங்கலுக்கு ஒரு படம் வருது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பாப்போம். இந்த வருஷமே அவருக்கு 2 படம் வர இருக்கு. ரெட்டத்தலன்னு ஒரு படம் வர இருக்கு. ஆமாண்ணா டபுள் ஆக்ஷன். சொல்லிருந்தீங்க ஏஎல் விஜயுமே இந்த இது வணங்கான் மேக்கிங்ல இருந்தாரு. நான் பார்த்தேன் இவர் எப்படி இங்க வந்தாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதையவே வணங்கான் வந்து அருண் விஜய் நடிக்கிறதுக்கே ஏஎல் விஜய் ஒரு ரீசன் போல. ஆமா ஏஎல் விஜய் மேக்கிங்ல பார்த்தேன். சூர்யா நடிக்கும் போது சுதாகங்கராவும் அங்க ஒர்க் பண்ணாங்க வணங்கான்ல. அப்புறம் சூர்யா விளையாடுனதுக்கு அப்புறம் அதே கதையில வந்து இப்ப ஏஎல் விஜய் கொஞ்சம் ஒர்க் பண்றாரு. அப்புறம் என்ன படத்துக்கு போனீங்களா மார்க்கோ? போனேன். போனீங்களா? எதுவுமே ரிவ்யூவே காணோம், போட்டிருக்கீங்களா? இல்ல நான் இப்போ நீங்க சொல்றேன் ஃபுல்லா டயர்டு, வேலை நாளைக்கு போறதுமே டைப் பண்ணி கொடுப்போம். நம்ம எல்லாம் பார்த்து முடிச்ச படத்துக்கு எதுக்கு ரிவ்யூ? படம் எதுவும் உங்களை டயர்டாக்கல? இல்ல படம் தான் ஓகே, நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். நான் சொல்றேன், அது நாளைக்கு ஃபுல்லா ரிவ்யூ போட்டு சொல்றேன். ஓகே ப்ரோ. ஆனா இத்தனை பைரசிக்கு நடுவுல 100 கோடி பண்ணிருச்சுன்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட். இல்ல அது மலையாளத்துல வந்து நான் சொல்றேன், எப்பயும் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து எது இல்லையோ அது அதிகமா கொடுத்தா கண்டிப்பா அது பிக்கப் ஆகும். இப்ப பாருங்க, பொங்கலுக்கு நம்ம என்ன படம் இல்லைன்னு எதிர்பார்க்கிறோம். கமர்ஷியலா ஒரு பொங்கலுக்கு ஏற்ற ஒரு படம் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கோம். பதவராஜா அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாத்துக்கும் ஒரு ஹைப் வந்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் அதாவது இயற்கையா வர ஹைப். சும்மா யாரும் போட்டு ப்ரொமோஷன் போட்டு உங்களுக்கு தாளிக்கல, ஒரு கவுண்ட் டவுன் போஸ்டர்ஸ் போடல, டீசரோ ட்ரெய்லரோ ப்ரோமோ எதுவும் விடல, எல்லாமே பழசுதான். ஆனாலும் ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஹைப் வருது. ஏன்னா நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் அந்த பாட்டை ஒரு ஃபுல் கமர்ஷியல் படம், அவ்வளவுதான். இப்ப அது இந்த படம் வந்து இப்ப புது ட்ரெயிலர் விட்டாங்கன்னா அப்படியே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு நார்மலா ஹைப் வரும். கண்டென்ட் மட்டும் நமக்கு வந்து ரொம்ப பழசுன்னு தெரிஞ்சுதான் நம்ம போய் உள்ள போறோம். அப்படி இருந்து ஓரளவுக்கு ஏதாவது கிளிக் ஆயிடுச்சு வச்சுங்க, போதும். அந்த ஃபெஸ்டிவல் மூடுக்கு அது போதும். ஏன்னா வர படங்கள் லிஸ்ட் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுதானே ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜா வருது. அடுத்தது கேம் சேஞ்சர் அந்த ஃபுல் அரசியல் படம்ங்கிறாங்க. அது 2வது கலெக்டர் விசஸ் மினிஸ்டர்ங்கிறாங்க. நம்ம ரியல் லைஃப்ல எந்த கலெக்டர் அப்படி எதிர்த்து பேசி நம்ம பாக்குறோம் நமக்கு தெரியல. அது மினிஸ்டர் வாடா போடாம பேசுறது தெரியல நமக்கு. ஆந்திராக்கு செட் ஆகுமா, நமக்கு செட் ஆகுமா, பல விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஆந்திராக்கு வேணா பயங்கரமா செட் ஆகும். இது மாதிரி நமக்கு எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். பர்னி கேக்குதா? கேக்குதுண்ணா. இந்த புதுசா அந்த ஹரிஹர வீரமன் படம் இருக்குல்ல, பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து போஸ்ட்போன் ஆயிருச்சான். அப்ப நாளைக்கு இல்லையா? நாளைக்கு இல்லையா? அது இப்பதான் ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்றேன். ஒரு சாங் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆமா, ஒரு சாங் கூட அது அடிக்கடி போஸ்ட்போன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த படம். அதை விட்டுருவோம். அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உழைப்பு கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமா மாட்டிக்கிறாங்க. இந்த அட்டகத்தி தினேஷ் வந்து குக்கு படம் நடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப காலத்துல வந்து அவருக்கு கண் ஒரு மாதிரியாவே இருப்பாரு ஒவ்வொருத்தரையும். அது மாதிரி இவர் அவனிவன்ல நடிச்சிட்டாரு. அதனால விஷாலுக்கு பிரச்சனையா என்ன தெரியல.
அதுக்காகலாம் எனக்கு ஃபீல் ஆகல. இல்ல பரணி ப்ரோ, இல்ல இல்ல அது ஒரு எனக்கு ரீசன் தான். இப்போ இல்ல இந்த இல்ல இன்டர்வியூல ஏன்னா கூட அவனிவன் நடிச்சதுக்கு அப்புறம் அவர் எந்த படத்துலயும் முழுசா பழையபடி ஃபுல்லா கவனம் செலுத்தல. அவர் சொன்னா தூங்கிக்கிட்டே இருக்கிறது, கண்ணு வலிக்குது, ப்ரோ கண்ணு பூஜை எனிமி பூஜை எப்போ படத்துல அப்படி வந்துச்சு ஒரு பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் நம்ம பூஜை வந்துச்சு. ஆனா அதுல அந்த ஒரு ஹரிட்ட இருக்கிறது வேற. அப்ப ரத்னம்லயே அந்த பிரச்சனை உங்களுக்கு லைட்டா தெரியும். ரத்னம்லயே அந்த ஃபுல் ஃபயர் இருக்காது. ப்ரோ? ஹரிட்ட அதை கொஞ்சம் பூஜைல சரி பண்ணாரு. ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு தானே? இல்ல அப்பப்போ வந்துட்டு போகுங்கிறாரு. அட்டகத் தினேஷ் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அட்டகத் தினேஷ் லப்பர் பந்திலே ஒரு சீன்ல மட்டும் தான் வரும். மத்தபடி மத்த படங்கள்லாம் நிறைய சீன்ல வரும். உள்குத்து, திருடம் போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படம் பூரா கண்ணை அசைந்துகிட்டே இருப்பாரு. திருடம் போலீஸ் படம்லாம் அது மாதிரி ஒரு சில நடிகர்கள் தான் அதுல இருந்து மீண்டு வராங்க. மத்தவங்க எல்லாம் அப்படி இந்த உழைப்பு போடுறாங்கன்னா அப்படியே மாட்டிக்கிறாங்க உள்ள போய். அது உண்மையிலேயே அந்த கண்ணு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். பிரெயினோட அட்டாச் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பா அதோட எஃபெக்ட் வந்து சடனா தெரியாது, போக போக அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும்னா. இந்தியில பேட் ஆஸ் ரவிக்குமார்னு ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, பாத்தீங்களா யாராவது? இல்லையே. அது நல்லா இருந்துச்சு. அந்த படம் வந்து தேட்டருக்கு போவேன். தேட்டர் ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா நீங்க யோசிப்பீங்க, ஸ்பூஃப் மூவி. ஹிந்தி படமா கன்னட படமா ப்ரோ? ஹிந்தி படம். அது நீங்க ஹீரோ யாரு? அவருதான் ஹிமேஷ் ரேஷ்மையான்னு தசாவதாரம் படத்துக்கு மியூசிக் பண்ணவர். 2014 எக்ஸ்போஸ்னு ஒரு படம் வந்திருக்கும். அதுல ஒரு பாட்டு கூட தமிழ்லயே ஃபேமஸ் ஆச்சு, தருது திலம் கீழ். தமிழில் பார்த்து ஒரு செகண்ட் பிரபுதேவான்னு நினைச்சேன். அவர் வில்லன். அவர் பேரு டைட்டில்ல கூட போடல. அத பார்த்துட்டு வேற காலையில யாரோ ட்வீட் பண்ணிருக்காங்க, பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க bro, மாஸ்டருக்கு இது வேண்டாத வேலைன்னு யாரும் கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்ல மட்டும் அவர் அப்படி என்ன காவியங்களை பண்ணிட்டு இருக்காரு, ஜாலியோ ஜிம்கான வேற என்ன. அதுக்கு முன்னாடி ஒண்ணு வச்சு இல்ல அங்க போனா ஓரளவு காசு கிடைக்குது அட்லீஸ்ட், அதையாவது பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு படம் கிடைச்சி காசு கிடைச்சா போதும் அப்படின்றது தான் பண்றாங்கன்னு தோணுது. அதுல இவரும் ஒருத்தர்னு ஃபீல் ஆகுது. அந்த எக்ஸ்போஸ் படத்தோட ட்ரெய்லர் பாருங்க, மியூசிக்கலி பயங்கரமா இருக்கும். பயங்கரா பாட்டு ஒண்ணுமே பயங்கரமா இருக்கும். அதே ஸ்டைல திரும்ப ஒரு படம் பஞ்சு தான். ஹீரோ ஆயத்தோட மாதிரி பஞ்சு தான். பஞ்சு டைலாக் பேசுற ஹீரோங்களை எல்லாம் அவன் ஸ்பூஃப் பண்ணி படம் எடுத்திருப்பாங்க. யாரோட ஸ்பீக்கர் சவுண்ட்? யாரோட ஸ்பீக்கர்ல பேக்ரவுண்ட்ல கேக்குது? இங்கிலீஷ்ல பேச அரசியல் இருக்கு அவரா? ஆமா, எனக்கு அவர்தான் ஸ்பீக்கர். எனக்கு பெருசா கண்டென்ட் எதுவுமே இல்ல பேசுறது. 18+ ஒருத்தர் கமெண்ட்ல கேக்குறாரு, 18+ எப்ப ஆரம்பிப்பீங்க? ஏங்க 18+18+னா எனக்கு புரியலங்க. அப்படி என்னங்க இருக்கு? என்னதாங்க பேசுறதுக்கு இருக்கு? என்னதான் எதிர்பார்க்குறீங்க? அதுதான் நானே எதிர்பார்க்கிறேன். இதான் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். கிசு கிசு பேசுவாங்க. கிசு கிசுவா? ஜுராசிக் வேர்ல்டு ட்ரெய்லர் எப்ப வருது? ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல விசாரிச்சீங்களா பர்னி ப்ரோ? மனசாட்சியே இல்லாம கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா? இல்ல, ட்ராக்கர்ஸ் யார்ட்டையாவது கேட்டீங்களான்னு. ஏங்க சும்மா நம்ம ஏதாவது தமிழ் படம் ஏதாவது இதுனா கூட ஏதாவது கேட்டீங்கன்னா ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாங்களா? ஜுராசிக் பார்க்கு நான் என்ன யூஎஸ்ல இருக்கிறவங்க ட்ராக்கர்ஸ் கூட இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் கேட்கறதுக்கு. இருக்காருல. இல்ல ப்ரோ, தெரியல ப்ரோ. இந்த வருஷமே நான் அதிகமா வெயிட் பண்றது டேர் டேவில் வெப் சீரிஸ் தான். பட் அதோட ஒரிஜினல் நான் இன்னும் பார்க்கல. ஸோ எப்படியாவது அது ரிலீஸ்க்கு முன்னாடி இது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். இது இந்த ஜோபியா 2 எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகுது? ப்ரோ ஜோட்பியாவா? ஜூட்டோபியா 2 அது வந்து November 26 ரிலீஸ் பண்ணாங்க.
நவம்பர் ட்ரெய்லர் எதுவும் ரிலீஸ் இல்ல 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 நவம்பர் தான் படம் வருதுன்னாங்க. ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் வரும். பார்ட் செம்மையா இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜாக்ல எனக்கு ஏன் எப்பவுமே வருஷம் ஃபெப்ல ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. சூப்பர் பவுல் கேம் ஈவெண்ட் ஒன்று அமெரிக்காவில் நடக்கும். அந்த ஈவெண்ட்ல ஹாலிவுட் படத்தோட சம்மர்ல ரிலீஸ் ஆகிற ஹாலிவுட் படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் ப்ளே பண்ணுவாங்க. நமக்கும் யூடியூப்ல ரிலீஸ் ஆகும். அது ஜுராசிக் வேர்ல்டு அநேகமா அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் அந்த வீக்கெண்ட்ல. மாதிரி 2-3 ஈவெண்ட் நடக்கும் ஆக்சுவலா. மூவிஸ்க்காகவே சில ஈவெண்ட் நடக்கும். அது வீடியோ நீங்க கேம் சொல்றது அந்த காமிக்கான் தானே? காமிக் கான இது வந்து கேம் ஈவெண்ட் சூப்பர் பவுல்ங்கிறது. நெட்ஃபிளிக்ஸ் கூட ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. அவங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்றதுக்காகவே. சுழல் 2 வந்து அடுத்த மாசம் வருதுன்னாங்க. அது வந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம். ஷுவரா தெரில. பட் அதுக்குமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோலோ லெவலிங் ஒரு அனிமே இருக்கு. அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க bro. பிக் பாஸ் எப்படி போயிட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு? அடுத்து திருப்பி ஓல்டு கண்டஸ்ட்லாம் திருப்பி உள்ள வராங்க ஆமா ஆமா ஆமா. இந்த வீக். ஒரு அவங்க 4 வந்தாலும் சும்மா ஒரு வாரம் தங்க வச்சு அனுப்பிடுவாங்க. இல்ல 12 நாள் போட்டிருந்தாங்க 12 நாள்லாம் இருக்காது ப்ரோ. ஒரு வாரம் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தவங்க வருவாங்க, அப்படியே திடீர்னு எல்லாரும் ஒண்ணா போக மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க. அதாவது அவங்க உள்ள வர்றதே கலகத்தை மூட்டி விடுதான். கேம் சேஞ்சர்ஸ் அவங்க வந்தாங்க. அந்த பொட்டி எடுக்கிறதும் அடுத்த வாரம் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் நான் யோசிக்கிறேன். பார்ப்போம். நான் இந்த வாரம் பவித்ரா மோஸ்ட் ப்ராபபிலி பவித்ரா தான் நான் பவித்ரா இந்த வருஷம் இருந்துச்சு இந்த வாரம் போயிடுவாங்கன்னு நினைச்சேங்க. சீரியஸாவே நினைச்சேன். எனக்கு பிடிக்குவாங்க, பட் இருந்தாலும் வந்து போயிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் மஞ்சரி எலிமினேஷன் எனக்கு அன்எக்ஸ்பெக்டட். ராணுவ போயிடுவாருன்னு தெரியும் இந்த வாரம். எக்ஸ்பெக்ட் பண்ணதான். விஷால் தான் லிஸ்ட்ல இருந்தாப்ல. ஆனா ராணவன் விஷால் இவங்க 3 பேர் தான் லிஸ்ட்ல இருந்தாங்க. நீங்க எல்லாம் ஓட்டெல்லாம் போடுறீங்களா? நான் ஓட்டு போட மாட்டேன். நான் பாக்குறதோட சரி. நானும் போட மாட்டேன். அப்ப யாருதான் போடுற? இல்லங்க, அதுக்குன்னு சில ஆள் இருக்காங்க. சில பேப்பர் வந்து பிஆர் குரூப் வச்சு போடுறாங்க. அதுவுமே இருக்குதான். சரி, நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்ணுங்க. நான் ப்ரெடிக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு முன்னாடி இவங்க தான் டைட்டில் வின்னர் வைப்பாங்க. டாப் 3 நான் சொல்றேன். தீபக் டாப் 3லாம் இல்ல, டைட்டில் வின்னர் டைரக்டா. மோஸ்ட் எனக்கு வந்து மத்தவங்கள விட இவங்க மோசம் கிடையாதுன்னு தோன்ற ஒரு பிளேயர் வந்து தீபக்கும் ஜாக்லினும். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்றாங்க. ஆனா இவங்களோட கிரைம் ரேட் கம்மி எனக்கு நான் பார்த்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லைக்லி முத்துக்குமரன் தான் தோணுது வின் பண்றது. பாப்போம். ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன், செகண்ட் சௌந்தர்யா, தேர்ட் தீபக், தேர்ட் தீபக். நான் என்னோட எனக்கு என்னமோ எனக்கும் முத்துக்குமரன் தோணுது. பட் ஆனாலும் லைட்டா என்ன தோணுதுன்னா விஜய் அவன் வேலையை காமிச்சிடணும், வேலையை காமிச்சிடணும்ன்ற மாதிரியும் தோணும். விஷால கொண்டு இறக்கிறோம் அப்படின்னு தோணுது. இல்ல ஆக்சுவலா முத்துக்குமரனே விஜய் டிவி ப்ராடக்ட் தானே. புரியல எனக்கு. முத்துக்குமரன் ஜெயிக்க வாய்ப்பு இல்ல ப்ரோ. முத்துக்குமரன் தாங்க தமிழ் பேச்சர்கள் மூச்சுல வந்து கண்டஸ்டன்ட். டிவில ஷோல இருக்கிறதுக்கும் வேற இருக்குல்ல. டிவில கம்ப்ளீட்டாவே அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் கண்டஸ்டன்டா வந்து அவர் வின் பண்ணார்னு நினைக்கிறேன். அதனாலதான் இருக்காரு. மஞ்சுரிமே அதனாலதான் வந்தாங்க. அவங்க எல்லாம் தந்தி டிவில வேலை பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. யூடியூப்ல இன்டர்வியூ எல்லாம் எடுத்திருக்காரு. ஆமா ஆமா. அப்புறம் இந்த சாப்பாடு ரிவ்யூ எல்லாம் போடுவாரு. அதை வச்சுதான் நானே முத்துக்குமரன் தெரியும். பட் ஆனா இப்போ சொல்றேன், முத்துக்குமரன் தான் எனக்கு வின்னரா இருக்கும்னு தோணுது. பட் ஆனா விஜய் டிவி கடைசி நேரத்துல வேலையை காமிச்சிடணும், ப்ராடக்ட் இறக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. பயஸ்டா அம்ஜதா எனக்கு தோணுது அந்த சீசன் 6ல மட்டும் தான். பட் சீசன் 5க்கு ராஜு வந்து கரெக்டான ஆள் தான். விஜய் டிவி ப்ராடக்ட் ராஜு வேலிட் தான். பட் நான் சொல்றேன், நீங்க இப்ப சொல்றது கரெக்ட் தான். இப்ப நம்ம விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தாலுமே நமக்கே தெரியும்ல இவன் ஒர்த்து தான்டா அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப இருக்கிறவங்க அவங்களுக்கு தோணுதான்னு நான் கேட்கிறேன். முத்துக்குமரனை தாண்டி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ல இவங்களுக்கு கொடுத்துடலாம், கண்டிப்பா இவங்க ஒர்த்து தான் அப்படின்னு அப்படி கேட்கிறேன். பாப்போம், இன்னும் 2 வாரம் தான். அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும்.
முடிஞ்சதுக்கு எனக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் புரியலன்னா திடீர்னு பவித்ராவுக்கு வந்து என்னன்னா ஒரு 4-5 வாரமா பாக்குறேன். ஷோ பெருசா பாக்குறது இல்ல. பட் இந்த ட்விட்டர்ஸ்ல வரத பார்த்தா பவித்ராவுக்கு திடீர்னு ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா அவங்களெல்லாம் என்கேஜ் ஆகுறாங்க. எப்படி அவங்க எனக்கு நிஜமா உள்ள நல்லா பண்றாங்களா? இல்ல எனக்கு அது தெரியல. பட் எனக்கு பவித்ரா வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னு சொல்ல முடியாது, நடுவுல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ வரைக்குமே பிடிக்கும். ஆனா அந்த ஃபேன்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா வந்து சௌந்தர்யாவுக்கு ராணாவுக்கு இவங்க 2 பேத்துக்குமே பிஆர் அதிகமா நிறைய வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் வந்து ஷுவரு. அது ஆல்ரெடி ஓப்பனாவே வந்து ராணாவுக்கு சொல்லிட்டாங்க. பட் சௌந்தர்யாவுக்குமே இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு ரூமர் போனது என்னன்னா, முத்துக்குமரனை நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு ஒரு பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. போன சீசன்லாம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்ணேன் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா மோஸ்ட் இரிட்டேட்டிங் மூமெண்டா போன சீசன்ல இருந்தது, இவங்க பெட்டி எடுத்துருவாங்கல்ல போன சீசன்ல, மாயாவோட ஃப்ரெண்டு. நான் அவன் பூர்ணி பேரு பூர்ணி பூர்ணிமா. பூர்ணிமா. எடுத்துட்டு நான் நிறைய இடங்கள்ல கேம் விளையாண்டுருக்கேன், உங்களுக்கே தெரியாது, நான் நிறைய இடங்கள்ல உங்களை வச்சு நல்லா கேம் ஆடிருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அதுதான் தெரியுமே. அதுக்கு முன்னாடி பைத்தியக்காரி 2-3 மாதிரி வாரம்லாம் டெக்னிக் பயங்கரமா புலம்புவாங்க. அழுகிறது என்ன புலம்புறது என்ன, அது ஒன்னொண்ணுமே கேம் தான் பெட்டி எடுத்து அந்த மூமெண்ட்ல சொன்னதெல்லாம் எனக்கு சரியான காண்டு. ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மலையாளம் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பிப்ரவரியில. ஸோ அதுக்கு வெயிட்டிங். போன தடவை பிப்ரவரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். போன சீசன் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆனால் நான் போன சீசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே பார்க்கல. பட் அட்லீஸ்ட் இந்த சீசன் பார்க்கலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது. அதுக்கப்புறம் கரெக்டாக பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த குக் வித் கோமாளியும் டாப் குக் டு குக்கு வந்துடும். அது அப்படியே ஒரு 6 மாதம் நல்லா போயிட்டு இருக்கும். இப்படியே வாழ்க்கை போகுது ஜாலியா. அப்பப்ப போர் அடிக்குது அப்படின்னு பேசுவீங்க. ஆமா, சீரியஸா போர் அடிக்குது, எந்த இதுவுமே இல்ல, நான் படத்துக்கு போலான்னு இருக்கேன் அப்படிலாம் பேசுவாப்ல. சீரியஸா சில டைம் வந்து கண்டென்ட் ஐயோ, அது சில டைம் ஒண்ணுமே இருக்காது. பார்க்கறதுக்கு எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. ரொம்ப போர் அடிக்கும். மொபைல்லயும் எவ்வளவு நேரம் கேம் விளையாடுறது. இன்னைக்கு தான் வந்து இது கேம் ஒரு ஒரு பழைய கேம் ஆக்சுவலா ஸ்லீப்பிங் டாக்ஸ்னு சொல்லி, அது முன்னாடி நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி விளையாடல, கம்ப்ளீட் பண்ணல. ஒரு 2 hours 3 hours விளையாட்டு விட்டுட்டேன். பட் இன்னைக்கு தான் அதை வந்து மறுபடியும் வந்து சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு காலையிலேருந்து நான் நிறைய நேரம் விளையாண்டேன். ஒரு 4 to 5 hours. அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. எப்படி இன்னொரு 2 to 3 days அதுலேயே ஓடிடும். ஓகே பட் நீங்க நடுவில் ஒன்று சொன்னீங்க, நடுவில் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிங்களா? சரி. பவித்ரா பிக் பாஸ்ல இல்ல அதான் சொன்னேன், அதுதான் நடுவில் வந்து ரசிக்க ஆரம்பிச்சீங்க. அதனாலதான் ப்ரோ நான் அந்த கேள்வியே கேட்டேன். ஏன்னா அவருக்கு அந்த பேர் சொல்றப்ப லைட்டா ஃப்ரெஷ் ஆச்சு, அப்படியே மூஞ்சில ஒரு பிளஷிங் ஃபீல் ஆச்சு. சரி அதனாலதான் யாருக்கு வாய்ஸ்லயும் ஒரு blushing டோன் feel மாறிச்சா? ஆச்சு புரியல. உங்களுக்கு தான். இது எப்படி தெரியுமா இருக்கு? அவ வயசு என்ன உன் சைஸ் என்னன்ற மாதிரி இருக்கு. அவங்க வயசு என்ன என் வயசு என்ன? ஏன்னா இப்படி பண்ற? நான் சின்ன பையன். அதான் சொல்லிட்டீங்க நடுவில் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிங்க. ஓகே ஓகே. எனக்கு இப்பதான் ஸ்ட்ரைக்கே ஆகுது. இதுல அப்படி இல்ல. டபுள் மீனிங் வேற போடுறாரு பாருங்க, அவங்க வயசு என்ன என் சைஸ் Bro, என்ன. இல்ல அப்படியே ஃப்ளோல போய் நான் இல்ல அது சொல்லும் போதே பாத்துட்டேன். போகுது இல்ல ஃப்ளோ இல்ல போயிடுது. இல்ல அது நான் சொல்றேன். ஏன்னா பரணி வந்து வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு மேல என்னன்னா ஒரு 3 பேர் பர்சனலா டீம்ல வந்து ப்ரோ வேணாம் ப்ரோ, நம்ம ஸ்பேஸ் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படியே போயிரும் ப்ரோன்ட்டாங்க. யாருமே வந்து பரணி ப்ரோ தான் மூளை இல்லா 3 சேலை ஃபேக் கட்ட ஐடியில ஆளானோல வந்திருக்காரு. வேணாமா? அப்படியா? அது போதும்னா ஏன்னா எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் கூட வரல, வேணான்னு சொல்லி 3 மெசேஜ் வந்துச்சு. சரி மெஜாரிட்டி அடிப்படையில சரி போ ஒதுக்கிறோம்னு ஒதுக்கியாச்சு. ஜாலியா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேக்கப் ஐடி மட்டும்தான். அது வந்து மஞ்சுமல் பாய்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எனக்கு வேற ஐடி கிடையாது. இன்னொன்னு பிரகாஷ்னா, நீங்க சொன்னது எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். எல்சா இருக்கு ப்ரோ, எல்சா. எல்சா தான் ப்ரோ மஞ்சுமல் பாய்ஸ், ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க சொன்னது நடுவில் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து ஷோக்கு பாதி ஷோ ஹாஃப் வே த்ரூல நான் தான் ஆரம்பிச்சது. ஐயோ எனக்கே தடுமாறுது. இல்ல அது சில நேரம் மழுப்புங்கிறப்ப தடுமாறும். உண்மைங்கிறது டக்குனு ப்ராப்ளம். ஓகே புரிஞ்சுட்டேன். நடுவில் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிங்க, புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே டன். நான் அப்படி இல்லைன்னா சரி விடுங்க. இப்போ பொங்கலுக்கு எந்த படம் போறீங்க?
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 10ஆம் தேதி கேம் சேஞ்சர் காலையில ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கு இங்க ஷோ போடுறாங்க. சரி ஏன்னா லீவ் நாள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல இங்க. அதனால 10ஆம் தேதி 9 மணிக்கு கேம் சேஞ்சர் போறேன். அப்படியே முடிச்சிட்டு பேக் டு பேக் அப்படியே வணங்கான் போறேன். ரிலீஸ் ஆனிச்சுன்னா வணங்கான் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போறேன். ஓகேவா? அன்னைக்கு வந்து மெட்ராஸ் கேரன் போற ஐடியா வந்து ரிசல்ட் ஏன் ப்ரோ அப்புறம் அது இல்லைன்னா ஒரு நாள் வணங்கால் தள்ளி ரிலீஸ் பண்ணலாம். ஆகாதா? 11 இல்ல சொல்லிடுறேன். தெரியல நான் ஆ, சொல்றேன். 11ஆம் தேதி மெட்ராஸ் கேரன் போலான்னு ஐடியா. 12ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மதகதராஜா பார்த்துட்டு அதுக்கப்புறம் 14ஆம் தேதி காதலிக்கு நேரம் இல்லை. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்னது நேசிப்பாயா, அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவ்வளவுதான் நம்ம பொங்கல் ஸ்லாட். சரி இப்போ அதாவது வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா மற்ற ஃபிலிம்ஸ் எது பார்க்கலான்னு இருக்கீங்க? கண்டிப்பா போவேன். என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவர் பார்த்துருவேன். டாக்கு மகாராஜா பார்த்துருவேன். டாகு மகாராஜா அங்கே ரிலீஸ் பாசிட்டிவ் ஆகுமா? ரிவ்யூ வந்தாலும் சரி, நெகட்டிவ் அதுல கண்டிப்பா ரிலீஸ் ஆகுங்க. ஸ்டார் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுங்க. ஸ்டார் தேட்டர்ல 4 தெலுங்கு படங்களுக்கு பிரிச்சிருவாங்க. இப்பவே இப்போ 3 தான் ரிலீஸ் ஆகுது. அப்ப 2 ஷோ வந்து டாக்கு மகாராஜா, 2 ஷோ வந்து சங்கராந்திக்கு வசனம். இதுதான் நான் கண்டிப்பா 2 படத்தையும் பார்த்துருவேங்க. அதனால இந்த வருஷம் பொங்கலுக்கு எல்லா படத்தையும் பார்க்குற ஐடியா இருக்கு. எல்லா படமும் ஸ்டார்ட் ஒதுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் போட்டாச்சு. ஏன்னா அது தனித்தனி நாள்ல ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு ஒரு வசதியா போச்சு. ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனதா எனக்கு வந்து முத நாள் பார்க்குற ஆர்வம் இல்லைன்னா அப்படியே குறைஞ்சிரும். இது தனித்தனியா ரிலீஸ் ஆகுது. 10ஆம் தேதி 3 படம், 12ஆம் தேதி 2 படம், 14ஆம் தேதி 2 படங்கிறப்ப நமக்கு கரெக்டா ஷெட்யூல் போறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ 10ஆம் தேதி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கேம் சேஞ்சர் அண்ட் வணங்கான். 11ஆம் தேதி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மெட்ராஸ் காரன். 12ஆம் தேதி மதகதராஜா. 13 ஃப்ரீ. 14 வந்து காலையில வந்து இந்த படம் காதலிக்கு நேரம் இல்லை. இது மட்டும் தான் பார்க்குற ஐடியா. நேசிப்பாயா பார்க்க மாட்டேன். 10 ஹவர்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 ஹவர்ஸ் பார்ப்பேன். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. 10 ஹவர்ஸ் பார்க்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பார்த்துருவேன். நம்ம ஃபர்ஸ்ட் ரேக சித்திரம், கேம் சேஞ்சர், மற்றதெல்லாம் ரிவ்யூஸ் பொறுத்து தான். வேற எதுவும் கிடையாது. டாகு மகாராஜா எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்ப்போம். இல்ல இந்த பொங்கலுக்கு வந்து இந்த வருஷம் 2025 ஐடியா பண்ணிருக்கேன். அப்படின்னா பேக் டு 2019 டேஸ் போகலாம் அப்படின்னு ஐடியா. என்னன்னா எல்லா படத்தையும் தியேட்டர்ல பார்த்தோங்கிற முடிவு. அதாவது 99% படங்கள் தியேட்டர்ல பார்த்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இந்த வருஷம் 2025. அதனால எல்லா படத்தையும் பார்த்துருவேன். எல்லா படத்தையும் பார்க்க பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாத படத்தை இல்ல முன்கூட்டியே எல்லா படத்தையும் பார்க்குறீங்க, அதை ரிவ்யூ பார்க்க போடுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரிவ்யூ விட்டுருவேன். போடுங்க. அது பாரு கண்டிப்பா போட்டுருவேன். அதாவது அல்ட்ரா நெகட்டிவ்னா போட மாட்டேன். ஓரளவுக்கு பரவாயில்ல நெகட்டிவ்னா மட்டும் டீசெண்டா சொல்லலாம் அப்படின்னா மட்டும் ரிவ்யூ போட்டுருவேன். மற்றபடி எல்லா படத்தையும் பார்த்துருவேன். நேசிப்பாயை மட்டும் இப்போதைக்கு பார்க்க தோணலை. அது கிட்டக்க இருக்கிறப்ப ஏதாவது இண்டஸ்ட்ரியா ப்ரோமோஸ் இருந்தா வேணா பார்ப்போம். இல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா பார்ப்போம். இது ஃபேவர் மூவில வந்துச்சுன்னா பார்க்கலாம். இதுதான் இந்த வருஷத்தோட பிளான். 2025 எடுத்திருக்க முடிவுங்கிறது இதுதான். 2019 வரைக்கும் எப்படி இருந்தோமோ, அதாவது விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து 2019 வரைக்கும் எல்லா படங்களும் தியேட்டர்ல மட்டும் பார்த்தேன். 2019 அந்த பிரேக் விட்டு கொஞ்சம் படங்களை செலக்டிவா பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப திரும்ப அதே இதுக்கு போலான்னு ஐடியா. அவ்வளவுதான். நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அப்பப்போ வந்து அதுக்கு டைம் மட்டும் கரெக்டா ஸ்லாட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பிரகாசனா, சில இல்ல அதுதான் ஆள் உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்க. நல்ல மூவிஸ்ன்னு நினைக்கிறதுக்கெல்லாம் வீடியோ யூடியூப்ல ரிவ்யூ போடுறதுக்கு முடிஞ்சா அதுவும் பண்ணுங்க. இல்ல ரிவ்யூ போட முன்னாடி போட 2019 வரைக்கும் போட்டுட்டு தான் இருந்தேன். அது என்னன்னா அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், எடுக்கிறதுக்கு ஆள் வேணும். அதுதான் நமக்கு நம்மளே பர்சனலா எடுத்து பர்சனலா இப்போ நம்ம நிறைய குறைகள் சொல்லும் போது நான் வந்து பெரும்பாலான ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி பேச மாட்டேன். இப்படியே ஃப்ளோல உட்காந்து ஒரே ஃப்ளோல அடிச்சு ஊத்திடுவேன். அப்ப நமக்கு சொல்ற போது கரெக்டா சொல்றோமான்னு சொல்லி ஆள் எடுக்கிறதுக்கு எனக்கு தேவை. அதே மாதிரி அப்போ வந்து எனக்கு இந்த எடிட்டிங்ல வந்து வீடியோ எடிட்டிங் தெரியாதுன்னு வச்சுக்குவேன். எடிட்டிங் பண்றதுக்கு நண்பர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி நண்பர்கள் இருக்கும்போது தான் நம்ம வந்து எடிட் பண்ண போட முடியும். முன்னாடி பின்னாடி சேர்த்து கரெக்டா எடிட் பண்ணி போடணும். பரணி அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படின்னா வேணா பண்ணலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பரணிட்டு அனுப்பி அதுக்கப்புறம் போட சொல்லலாம். யூடியூப் சேனல் இல்ல கேமரா கூட இப்போ நான் எடுத்து தரேன் ப்ரோ. பெரும்பாலும் பிரகாஷ் ப்ரோ நான் வேணா எடுத்து தரேன் கேமரா. பிரகாஷ், நான் ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டா போதும்ல, உங்களுக்கு ஃபோன் வச்சுட்டு அழகா ட்ரைபாட்லாம் இருக்குங்க என்கிட்ட. ட்ரைபாட்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு என்கிட்ட. ட்ரைபாட்ல இருந்து பப்ளிக் ரிவ்யூ மைக்ல இருந்து கேமரா மைக்ல இருந்து எல்லா மைக்குமே இருக்கு. எனக்கு தனியா உட்காந்து பண்றேன். எனக்கு ஒரு இது லைட்டிங்லாம் வச்சிருப்பேன். ஆபீஸ்ல லைட்டிங் எல்லாமே செட்டா தான் வச்சிருக்கேன். நம்ம அது அப்ப முன்னாடி நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க கூட வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா வீடியோவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நண்பர்கள் அவங்க படிக்க போனது வேலைக்கு போனது அப்படி போனனால நம்மளால முடியல. தனியா பண்றதுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வரல. 2 வீடியோ வச்சு பண்ணியிருந்தா கண்டிப்பா அதுக்கப்புறம் போட்டிருப்பேன். பண்ணாம விட்டதே என் தவறு. அப்படியே விட்டேன். இல்ல. ஆக்சுவலா வந்து கரெக்டா ப்ராப்பர் லைட்டிங் செட்டப் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த வந்து சிங்கிள் டேக்ல பண்றதுனால உங்களுக்கு எடிட்டிங் பெருசா இருக்காது. ஸ்டார்ட் எண்டு மட்டும்தான். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு அதை பெருசா வந்து எடிட் பண்ணணும்னே தேவையில்லை. உங்களுக்கு ஸ்டார்ட் எண்ட் மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணா போதும்.
நீங்க அதை ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா. அதான் ஷார்ட் என்டே கட் பண்றதுக்கே நமக்கு வந்து அந்த பொறுமை பத்தல. என்னன்னா நமக்கு இந்த மொபைல்ல அந்த கைன் மாஸ்டர் ஆப் ஒன்று இருந்துச்சு, அதுல பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இப்ப அந்த ஆப் ஒர்க் ஆகல. அது அந்த இது ஒர்க் பண்ணவே முடியல. அதுல சிஸ்டத்துல தான் அந்த என்னது ஃப்ளோராவா, அது பேர் என்ன, விண்டோஸ் ஃபினோராவா, எனக்கு அந்த Filmora. வெர்ஷன் இருக்கா, அது எனக்கு ஃபிலிமோரா, அந்த அந்த ஒரு வெர்ஷன் தான் சிஸ்டத்துல வச்சிருக்கேன். சிஸ்டமும் இருக்கு, ஆனா அதுல எனக்கு எடிட் பண்ணவே வரல. அது இழுக்க போக வெறுப்பா வருது. யார் நேர்ல வந்து சொல்லி தரல. அதை ஒருத்தர் போன்ல இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. எப்படிங்க பண்றது, அது எப்படியா பண்ணுங்க இல்ல இல்ல அப்படின்னா நமக்கு அதனால அதை பிரகாஷ், நான் சிம்பிள் பண்ண வரல, சிம்பிள் விட்டுட்டேன். நான் பண்றேன் சார். Filmora வச்சிருக்கீங்கல்ல உங்க லேப்டாப்ல? சிஸ்டத்துல வச்சிருக்கேன், கண்டிப்பா உங்க வச்சிருக்கேன். யூடியூப்ல 1000 வீடியோ இருக்கும், டுட்டோரியல் வீடியோ. ஸ்டார்ட் எண்ட் மட்டும் எப்படி கட் பண்றது, ஈஸியஸ்ட். இல்ல அதுதான் சொல்றேன், அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. அது பாக்குறேன், நானும் என்னமோ பண்ணி பாக்கேன், கரெக்டா இல்ல வர இல்ல இல்ல மாட்டேங்குது. உட்கார ஜஸ்ட் மாட்டேங்குது, உட்காந்து எடுக்க 2 வீடியோ பண்ணி பார்த்தேன். ஆள போவாங்களா நீங்க, அவங்க சார் பேசுறது, அதாவது எப்படின்னா வீடியோ பேசுறது ஈஸியா இருக்கு. 2 நிமிஷத்துல நல்லா ரிலீஃப் விட்டுருவேன். ஏன்னா நான் வந்து இந்த கட் பண்ணி பேச மாட்டேன். பொறுமையா ஒரு ஃப்ளோல ஆரம்பிச்சு அப்படியே 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் பேசி டக்குன்னு அப்படியே ஒரே இதுல, நான் பெரும்பாலும் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் வீடியோ எல்லாம் பேசியிருப்பேன். 7 நிமிஷம் அப்படியே சிங்கிள் ஸ்டிச்சரா பேசுனது தான், எதுவுமே கட் பண்ணது இருக்காது. பெரும்பாலும் என் ரிவ்யூ வீடியோ கூட பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி பேசுனதா. ஏதாவது 1 2 தான் வந்து ரொம்ப பெருசா ஒரு 10 நிமிஷம் மேல பேசுறது மட்டும் தான் வந்து நடுவில் ஏதாவது இந்த தமிழ் வார்த்தை சொல்றது, அந்த ஆசுவாசமா அந்த இது மாதிரி ஆசுவாசப்படுத்துறது, இப்படி இப்படி ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்தவங்க வந்து என்ன தமிழ் வேற ஏதாவது லாங்குவேஜ் பேசிக்கிட்டு சொல்லுவாங்க. அப்ப என்ன பேசணும்னு தெரியல, அப்ப நிப்பாட்டுவேன். கரெக்டா தமிழ்னு சொல்லி புரிய வச்சு திரும்ப பேசுவேன். அதை அப்பதான் எனக்கு எடிட் கட்லாம் போடுற மாதிரி இருக்கும். இல்ல ஒய்ஃப் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா ப்ரோ? இல்ல இல்ல இல்ல, நான் வந்து அவங்களுக்கு ஆபீஸ்க்கு தலையறதே இல்லை. நம்ம ஒன்லி அவங்க இதுதான், நம்ம இல்ல அங்க நீங்க போய் வீட்ல கூட வீடியோ எடுக்கலாம். வீட்ல கூட நிறைய பேர் அப்படிதானே பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டங்க. நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, இப்ப உதாரணம் எடுத்துக்கங்க, நம்ம ஆபீஸ்ல சாப்பிட்றோம் வச்சுக்கோங்க, சாப்பிட்டு 5 நிமிஷத்துல நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும். வீட்டுக்கு சாப்பிட வந்தோம்னு வச்சுக்கோங்க, சாப்பிட வந்தோடனே நம்ம வந்து கைலியை மாத்திட்டு உட்காந்துருவோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே கிளம்ப மைண்ட் வராது. அவங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் விஷயம் சாப்பிட வரும்போது வந்துட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் வரும்போது ஏதாவது பலகாரம் எல்லாரும் போட்டா சூடா வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. நம்ம அங்க மைச்சிட்டு போய் அப்படியே போய் வாங்கிட்டு வந்து வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், திரும்ப போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அது போலாமா வேணாமான்னு மைண்ட் செட் வந்து ஒரு 1/2 மணி நேரம், அப்ப சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், டோட்டலா 6 மணி நேரம், 4 மணி நேரம், 2 மணி நேரம் வேஸ்டா போயிடும். இது ஆஃபீஸ் சாப்பிட்டோம்னா 5 நிமிஷம் வேலை முடியும். எடுப்போம் நம்ம சாப்பிட்டு கட்டிட்டு போய் சாப்பிட்டு வேலை முடிஞ்சு. பக்கத்துல இருந்தாலும் வீட்டுக்கு ரிவ்யூ போடுறதுக்கு வீட்டுக்கு போடுறது வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு. எது வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம ரிலாக்ஸேஷன் எங்க கிடைக்குதோ அங்க போய் உட்காந்து ரிலாக்ஸா எந்த தொந்தரவும் இல்லாம பண்ற இடம் ஆஃபீஸ் தான். அதனால ஆஃபீஸ் தான் பர்ஃபெக்ட் நமக்கு. இல்ல உங்களுக்கு பிரகாஷ், நான் ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க மேபி வந்துட்டு ஒரு 2 or 3 வீடியோஸ் வந்து அது பழகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி செட் ஆயிடும். அது அந்த 3 வீடியோஸ்க்கு மட்டும் நீங்க வந்து கஷ்டப்பட்டு அது வந்து இது பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பரணி ப்ரோ, நீங்க அந்த எடிட்டிங் வீடியோ அந்த பேசிக்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணா கொஞ்சம் இன்னும் லுக்கபிளா இருக்கும்னு கொஞ்சம் அந்த இதெல்லாம் பிரகாஷ் கொஞ்சம் சொல்லி கொடுத்து ஒரு 2 3 வீடியோ அவரை பண்ண இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவரே ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிருவாரு எனக்கு தோணுது. ஓகே, ஆக்சுவலா என்னன்னா இது லைட்டிங்கும் அந்த பேக்ரவுண்டும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி பண்ணிட்டாங்கனாலே வந்துட்டு அதில் பெருசாக ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. பேசிக் கரெக்ஷன்ஸ் மேபி வந்து என்ன சொல்ல, எக்ஸ்போஷரும் ஷேடோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். அதில் வேற எதுவும் ஸ்பெஷலிஸ்ட்லாம் தேவையில்ல. ஆனால் அந்த ஸ்டார்ட் எண்ட் மட்டுமே ஒரு கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாருன்றது தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பட் ஆனால் வந்து அதுவே வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்து ஒரு 2 3 வீடியோடைய சாம்பிளாக வந்து அவரே உட்காந்து ஒரு நாள் இது பண்ணாலே வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவே போதும் தான் தோணுது. இல்லைன்னா பிரகாஷ், நான் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா நான் நான் ஸ்பேஸ் எடிட் பண்ணுறது கூட வண்டர் ஷேர்ல தான். ஸ்டார்ட் எண்ட் அவ்வளோதான், முடிச்சு கட் பண்ணி காலையில் அனுப்பிச்சு விட்ருவேன். வேற எதுவுமே இல்லை அதில். உங்களுக்கு ஒரு வாட்டி கட் பண்ணி எடிட் பண்ணுறது தான் கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏதாவதுன்னா ஓகே, ட்ரை பண்ணுவோம். நீங்க பிரசாத் லேப்ல Bro, படம் பாக்குறீங்களா ப்ரோ? அங்க வியூவர்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நோட் பண்ணுவாங்களா பாயிண்ட் எல்லாம்? பிரகாஷ் பிரசாத் இல்ல பாத்திருக்கேன், அதுலயும் பாத்திருக்கேன் பர்னி, பாத்திருக்கேன். நம்ம அது வந்து படம் பார்க்கறவங்களோட இதே டிஃப்ரெண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் படமே பார்க்க மாட்டாங்க. அதுல சில பேர் வந்து படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் வரும்போதே வந்து ரிவ்யூ டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் அதுக்கு மேல என்னன்னா படம் உள்ள ஓடிட்டு இருக்கும், இவங்க வெளியே வந்துருவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு எல்லாம் படம் முடிகிற தடவை நேரம் உள்ள திரும்ப கரெக்டாக ஜாயின் ஆயிடுவாங்க. அப்படியே படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஹீரோ ஹீரோயின்ஸ் பைக்ஸ் இருக்கும், அதை அப்படியே பேசிட்டு அப்படியே வந்துட்டு இவங்க ஃபுல் படத்தையும் பார்த்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் பேசுவாங்க. அப்படியே ஆச்சரியமா இருக்கும். இப்ப இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வெளியே ஃபோன் பேசிட்டு இருந்தாரு, இது பண்ணி ஃபுல்லா வந்து அந்த சீனு
அப்படி இருந்து உண்மையில சூப்பரா பர்ஃபெக்டா நீங்க ஹீரோ ஹீரோட்ட சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப உண்மையில பாராட்டுறாங்க போது கை கொடுத்து பாராட்டிட்டு கவனிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் அங்க உள்ள விஷயங்கள். அது வந்து அதுல வந்து ஆத்மார்த்தமா ஒர்க் பண்றவங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல படம் பார்க்க 100 பேர் வர்றாங்கன்னா ஒரு 30 பேர்ல இருந்து 40 பேர் இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இல்ல நான் அவ்வளவுதான். காவேரி 30 பேர் ப்ரோ இருந்தாலே காவேரி அதிகம் தான். ப்ரோ சொல்றது நடக்கும். ஆக்சுவலா எனக்கும் சொல்லியிருக்காங்க. அது பாயிண்ட்ஸ் இல்ல நோட் பண்ணி நான் எது வைக்கிறாலும் கூட இருக்கும். கேட்டேன்னா பாயிண்ட்ஸ் நோட் ஒரு பண்ணி சில வச்சுட்டு படங்களை ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டா அந்த பாயிண்ட்ல நோட் பண்ண முடியாது. அப்படி பாயிண்ட்லாம் கூட ஃபர்ஸ்ட் டைமே நோட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த ப்ளூ சட்டை மாறன் பிரசாந்த் மாதிரி ஆளுங்க. அதுக்கு தான் கேட்டேன். ஒரே டைம்ல இல்ல இதெல்லாம் நோட் பண்ணியிருக்க ப்ளூ முடியாது. சட்டை ஒருவேளை படம் பார்த்துட்டு இருக்கும்போது எழுதிட்டே இருப்பாங்களா அப்படி? நான் பார்த்த வரைக்கும் அவர் எழுதல. எனக்கு முன்னாடி வருஷத்துல இல்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு ப்ளூ சட்டை மாறன். 2 படம் பார்த்தேன் அவர் கூட. அவர் எதுவும் எழுதல. எனக்கு முன்னாடி வருஷத்துல உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரு ஸ்டேஜுக்கு பக்கத்துல வர உட்காந்து பார்த்தாரு. அவரு எழுதல, பாயிண்ட்லாம் எழுதல. ஒருவேளை அவர் எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கிட்டாரு என்னன்னு தெரியல. இல்ல அவர் சுத்தி 4 பேர் இருக்காங்க. அவருக்கு படம் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு கதையை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இது பண்ணிதான் இது பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். டைம் பாஸ்ல கூட சொன்னாங்க. ஜே ப்ரோ சொல்றது கூட ஃபேக்ட். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும்ல வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல, எல்லாருமே எல்லா இல்ல ரிவ்யூவர்ஸ் அது நடக்கும். எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு 5-6 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பழக்கமா இருப்பாங்க. படம் முடிஞ்சேன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு சொல்றேன். ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு ஒரு படம் சுத்தமா பிடிக்கலன்னாரு. படம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, பார்த்து அடுத்த நிமிஷம் வந்து சொன்ன வார்த்தை படமா இது அப்படின்னாரு. திரும்ப ஒரு 5 கூட உட்காந்து பேசிட்டாரு. பேசி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஹீரோ ஹீரோட்ட பேசும்போது படம் வேற லெவல் படம்னாரு. அவங்களுக்காக சொல்றாரு பார்த்தேன். திரும்ப நம்மள்ட்டே வந்து சொன்னாரு. இல்ல அவங்க சொன்னதுக்கு சில பாயிண்ட் சொன்னப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமா இந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்தா இது உண்மைதானே. அப்ப படம் உண்மையாக வேற லெவல் படம் தான். நான் அந்த தப்பான இடத்துல பார்த்துச்சு. அப்படியே ரிவ்யூ டோட்டலா மாறினாரு. அப்ப இதெல்லாம் எல்லாமே நடக்குவாங்க. நம்ம ரிவ்யூ படம் பார்க்கல எப்படி பாக்குறோம்னா நம்ம படம் பார்க்கறோம், நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதைத்தான் பார்ப்போம். அங்க பாக்குறவங்க என்னன்னா அது கொஞ்சம் வேற வேற வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னது வந்து இந்த பிளாகர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பெரிய ரைட் அப் ரிவ்யூ எழுதுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து சில பேர் வந்து இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னாப்ல எனக்கு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி அன்னைக்கு மேயரகன் ரிவ்யூ அப்பயே சொல்லியிருந்தேன். நாங்க மொத்தம் 4 பேர் படம் பார்த்தோம். 3 பேர் என் கூட வந்தவங்களுக்கு படம் பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும்தான் படம் அன்னைக்கு பிடிச்சிருச்சு. நான் மட்டும்தான் ஹாப்பியா இருந்தேன். மீதி 3 பேர் புலம்பிக்கிட்டே தான் வராங்க. எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன முறைக்கிறாங்க. அதான் அன்னைக்கு வந்து சொல்லி நான் இன்ஃபுளுன்ஸ் ஆகவே இல்லை அவங்களோட பாயிண்ட்ல இருந்து. எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் தான் அவங்களுக்கு படம் சொல்லப்போனா புரியவே இல்லை முதல்ல. அதாவது அவங்க நீங்க நோட் பண்ணிருப்பீங்களா தெரியாது அந்த ஒரு சீனை. அந்த கருணாகரன் கண்டக்டர் இருப்பார்ல, இவர் ஊருக்குள்ள நுழையும் போது அப்ப லெப்ட்னா ரைட்டு தானே அப்படின்ற மாதிரி இவரு கேட்பாரு. அந்த சீனுக்கு 3 பேருமே சிரிச்சாங்க. எதுக்கு சிரிச்சீங்கன்னு கேட்டேன் நானு. இல்ல அவருக்கு இங்கிலீஷ்ல புரியல கருணாகரனுக்கு சொன்னேன். அந்த சீன்ல அவங்க அதை கன்வே பண்ண வரல. இவருக்கு தான் ஏதாவது வளதுன்னு தமிழ் தெரியல. ஆக்சுவலா அவங்க அசிங்கப்படுத்தி இருக்கிறது அரவிந்த் சாமி தான் அப்படின்னு சொன்னேன். முடிக்கிறாங்க 3 பேர். அந்த படத்தோட ஓவரால் ஐடியாலஜி அவங்களுக்கு புரியல. கடைசி சீன்லாம் ஒருத்தர் வெளியே வந்து சொல்றாரு, அவர் 25 லட்சம் தரேன்னு சொல்றாரு. நானா இருந்தா குடும்பத்தோட போயிருப்பேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் படம் எடுத்து இறங்கிறேன்னு நினைச்சேன். இல்ல நான் நிறைய தடவை இது மாதிரி படம் பார்த்திருக்கேன். படத்தை தப்பா கன்வே பண்ணிக்கலாம் இருக்கும். நிறைய படங்கள் நடந்திருக்கீங்களா? பிரகாஷ் நான் பொங்கல் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க, நான் வீடியோ ரிவ்யூ. அப்படியா? எந்த படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்? கேம் சேஞ்சர் இருந்து ஆரம்பிக்கலாமா? கேம் சரி சேஞ்சர் ரைட் விடுங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தமிழ் டப் பார்த்துட்டு போடுங்க. ஓகே அதுக்கு முன்னாடி ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் இல்ல வீடியோ அதுக்கு இருக்குல்ல 9 முன்னாடி மணிக்கு 2 ரிலீஸ். வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி பழகிக்கோங்க. நீங்களே ரெக்கார்ட் பண்ணி ஒரு சாம்பிளா ஏதாவது ஒரு இது ரிவீட் பண்ணி அதை edit ப்ரோ நாளைல இருந்து மார்க்கோ கூட போடுங்க ப்ரோ. நாளைக்கு மார்க்கோவே ஸ்டார்ட் பண்ணுங்க. 2025ல மார்க்கோவா? போடுங்க போடுங்க. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். இல்ல அது எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டாங்க, எல்லா ரிவ்யூவும் போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த படத்தோட ஆரம்பிக்கும் கேம் சேஞ்சர்ல இருந்து இல்ல ஆரம்பிப்போம். கேம் சேஞ்சர்ல ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஓகே, கேம் சேஞ்சர் பட் போடுவோம். ஆனா சும்மா அது என்ன சொல்ல சாம்பிள் மட்டும் ஒரு சாம்பிள் பார்த்துக்கோங்க. மார்க்கோ ரிவ்யூ மார்க்கோ அதை சாம்பிள் கரெக்டா எடிட் ஓகே பண்ணி ஓகே எவ்வளவு டைம் ஆகுது என்னன்னு பாத்துக்கோங்க. 2 டைம்லாம் எங்க போய் பாக்குறது உங்க வீடியோவை? யூடியூப்ல இப்ப இந்த ஸ்பேஸ் அப்லோட் பண்றோம்ல, யூடியூப்ல ஸ்பேஸ் போடுறோம்ல அதே இடம் தான். சினி புக்குன்னு இருக்கும். பிரகாஷ் நான் டிபெண்டா இல்லாம தனியா எல்லாமே பண்ணி பழகிக்கோங்கண்ணா, அப்பதான் மாசா இருக்கும்.
எப்பனாலும். இல்ல உண்மைதான். பட் எப்பவுமே அப்படியே பழகிடுச்சு. அதுதான் எப்படின்னா இனிமேட்டு வந்து 2025ல புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா அப்ப நம்ம வந்து தேவையில்ல. நம்ம வந்து ஒரு படம் பார்க்குறோம். ஐயோ இவர் வரணுமே, இவர் நமக்கு இது பண்ணணுமே அப்படின்னு இல்லாம நம்ம வந்தோமா பார்த்தோமா முடிச்சா வீடியோ போட்டோமா போயிட்டே இருக்கலாம். Simple. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நான் ஓகே. வேற என்ன டாபிக் வேற இன்னைக்கு? எதுவும் இல்ல. மணி இன்னைக்கு 9 ஆயிடுச்சு. ஒன்றும் போர் அடிக்குது ரொம்ப. முடிச்சிடலாமா? நம்ம நீங்க இன்ட்ரெஸ்டாகவும் போல. முருகேஷ் ப்ரோ வந்து கேட்டிருக்காரு, செலக்டட் பீப்புள்ஸ்க்கு தான் நீங்க ஸ்பீக்கர் கொடுக்குறீங்க. அவர் கேக்குறது அவரு அடிக்கடி வரவர் தான். ஆனா எனக்கும் அவரே அதான் நிறைய தோணுது. பேசியிருக்கிறாருங்க. ஆனா இன்னைக்கும் நிறைய புது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் முருகேஷ் வந்தாங்க. ப்ரோவா முருகேஷ் ஆசானா? இல்ல டி முருகேஷ்னு ஒருத்தர் வருவாரு. அவரு இது என்னன்னு முதல்ல சரி பண்ணணும். உங்களுக்கு பக் ஆகுது. நடுவுல யாராவது ஸ்பீக்கர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணும். நிறைய புது ஐடிஸ்ல இருந்து அந்த மாதிரி வரும். ஸ்பீக்கர் கொடுங்க. தெரியல, நம்ம கேட்கறவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துறோங்க. ரெக்வெஸ்ட் காமிக்கல அப்படிங்கிறப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம யாருக்கும் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்க கூடாதுன்னு கிடையவே கிடையாது. முதல் விஷயம் அதுதான். யாராவது ரெக்வெஸ்ட் கொடுத்து ஸ்பீக்கர் வருவாங்க, வந்த உடனே அவங்க ஒரு 5 நிமிஷத்துல போயிடுவாங்க. அவங்களுக்கு எதிர்பார்க்குற டாபிக் இல்ல போல இருக்கு, அவங்க எதிர்பார்க்குற கான்ட்ரவர்சியான விஷயம் இல்ல போல இருக்கு. அதான் இன்னைக்கு ஓப்பனிங்ல அப்படிலாம் நிறைய புது ஐடிஸ் இருந்தாங்க. ஆரம்பிச்சு நான் பார்த்தோம்னா ஓப்பனிங்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர் கொடுக்குற மாதிரி இல்ல ப்ரோ. இப்ப நானே பாருங்க 2 நாளா ட்ரை பண்றேன். ரெக்வஸ்ட் காட்டலன்னா அவர் கொடுக்க முடியாது தானே, இல்லைன்னா எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. ரெக்வஸ்ட் நிஜமாவே காட்ட மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ட்ரூ தான். எனக்குமே காட்டுல போன வாரத்துல 1/2 மணி நேரம் கழிச்சு நான் உள்ள ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்டுதான் அந்த ரெக்வஸ்ட் 1/2 மணி நேரம் கழிச்சு கொடுத்தேன். எனக்கு மேல ஏத்தவே இல்லை. அப்புறம் எப்படியோ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குதான் ஒரு ஐபோன் வாங்குங்கன்றான். நீங்க சொல்லுவீங்க வாங்குறதுக்கு. தெரியாம கைப்பற்றுச்சு மியூட்ல. சாரி. இல்ல பிரகாஷ் தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ. தெரியாம தான் பண்ணீங்கன்னு தெரியும். இல்ல பிரகாஷ் நான் எல்லாரும் கேக்குறாங்கண்ணா, சீக்கிரம் ஒரு ஐபோன் வாங்குங்கண்ணா. இஎம்ஐல வாங்கடா. இவரு ட்ரெண்ட் ஷூட் ஒரு போன் புதுசா வாங்கியிருக்காரு. ஓட்டத்தனமா இருக்கு. அந்த போன் தான் அடுத்து வாங்கலாமா இருக்கேன். ஆண்ட்ராய்ட்லயே. ஆமா ஆமா பயங்கரமா இருக்கு அவர் போன். வேற லெவல். கேமரா நம்ம கிளாரிட்டியா குவாலிட்டி ப்ரோ. அந்த போட்டோஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமா அனுப்புங்க ப்ரோ. உங்களுக்கு தான் அனுப்பிச்சாரா? அமிச்சிட்டார். கொஞ்சம் நீங்க அனுப்புறீங்களா? உங்களுக்கு அமிச்சார். நன்றி. உங்களுக்கு அமிச்சார். நன்றி. ஓகே. எப்படியும் ஒரு 6 o'clock 6:15 இருக்குமா அவர் போட்டோ எடுக்கிறாரு. பட் ஆனா அவ்வளோ கிளாரிட்டி, அவ்வளோ லைட்டிங்லாம் பயங்கரமா இருந்தது. அவர் கூட ஒரு போட்டோ போட்டிருப்பாரு பாருங்க அவரோட ஐடியில. அதுவுமே அவரோட போன்ல எடுத்துருவோம். ஸோ அந்த போன் வந்ததுன்னா நீங்க கண்டிப்பா வாங்குங்க ப்ரோ. இல்ல அதுதான் அடுத்து வாங்கணும்னு போன் வாங்கினா அதுதான் வாங்கணும் ஒரு ஆசை இருக்கு. பாப்பா கண்டிப்பா வாங்கிடலாம். பிரகாஷ் நான் பிக் லீக். ஏங்க நீங்க வேற போன் வாங்கணும்னு சொல்றது, போனே வாங்கல, வாங்கதானே போறோம், வாங்குவோம். சரி, யாருக்கெல்லாம் அன்னைக்கு தோணுச்சு பிரகாஷ் ப்ரோவோட போட்டோ பாக்குறப்போ அவர் ஒரு 2K கிட்ட மாதிரி தான் இருந்தார் அப்படின்றது? நிறைய தடவை பாத்துட்டாங்கல்ல. இல்ல ப்ரோ, அந்த காஸ்டியூம் பத்தி எல்லாம் கேட்டீங்களா இல்லையா? ஒப்பீனியன் எல்லார்கிட்டயும் ரிவ்யூஸ்லாம் எப்படி இருந்துச்சு? பிரகாஷ் நான் ஷூ எல்லாம் போட்டு மாசா இருக்கீங்க. நீங்க யாரும் அது மாதிரி எடுக்க சொன்னீங்க? நான் ஷூ பத்தி சொல்லல, சில்வர் ப்ரோ தான் இந்த ஷூ சொல்லி உங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல இத எடுக்க சொன்னீங்களா? பேர் என்ன? நீங்க மறந்துட்டேனே. அதெல்லாம் நான் சொல்றேன், பர்சனலா பேசிக்கலாம். ஏற்கனவே போர் அடிக்குது, அப்புறம் அதை வேற பேசினா போர் அடிச்சிடும். சரி, அப்ப சீக்கிரமா முடிச்சிடலாமா இன்னைக்கு பேசாம? கண்டிப்பா முடிச்சிடலாமான்னு கேட்டேன். இவ்வளவு சீக்கிரமா இப்ப முடிச்சிடலாமான்னு கேட்டேன். இல்ல எதுவுமே பெருசா டாபிக் இல்ல, சும்மா போயிட்டு இருக்கு, அதனால ஒரு 9 வரைக்கும் சுகுமார் ப்ரோ வந்தாரு. அவர் கொஞ்ச நேரம் எப்படியும் பேசின்னு இருப்பாரு, டைம் போகும். நீ முடிக்கிறதுலே இருக்க ப்ரோ, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இல்ல அது வீக்கெண்ட் வேற இன்னைக்கு. கண்டென்ட் எதுவுமே இல்ல. கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வைக்கலாம். பிரகாசனா, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டைரக்டர் பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க. அதே மாதிரி எல்லாருமே அவங்களோட ஃபேவரட் டைரக்டர் பத்தி இன்னைக்கு பேசலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes. சரண பத்தி சொல்லு. சரண் பத்தி இல்ல, சுகுமார் ப்ரோ நேரடியா அங்க வந்து மதகதராஜா ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் போயிட்டு வந்திருக்காரு. விஷால் அவர் தான் வீடியோ எடுத்து வந்திருக்காரு. அவரோட வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு.
ஆனா அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ நான் ஈவெண்ட் கேட்டுக்கல. விஷால் நேர்ல அவர் பார்த்து ஃப்ரண்ட் ரோல அவரை முன்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தேன். கேக்குதா? கேக்கு கேக்கு சொல்லுங்க இல்ல இல்ல அவர் வரும்போதே வந்து கொஞ்சம் இதுவா தான் வந்தாரு ப்ரோ. உடம்பு முடியாம தான் நடந்து வந்தாரு. அவர் மேல அவருக்கு ரொம்ப ஹை ஃபீவர் 102 அப்படின்னு சொன்னாங்க. 102 டிகிரி இருக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 4-5 நாளா வந்து ஃபீவர் இருக்கு. இப்ப சடனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டனால வேற ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா இந்த அடுத்த வாரம் ஃபுல்லா ரிலீஸ் இது போயிட்டு இருக்கனால இன்னைக்குதான் அவங்களுக்கு ஸ்லாட் கிடைச்சது ஈவெண்ட் பண்றதுக்கு. வர வேணாம் தான் சொன்னாங்களாம், அவர் தான் கேட்கலையா. அது மீறியும் வந்துட்டு அவரு வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. ஈவினிங் மேல கொஞ்சம் சரியாயிருக்கு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. அங்க ஏசி ஜாஸ்தியா இருந்தனால இன்னும் அவருக்கு வந்து குளிர் அதிகமான மாதிரி ஆயிட்டு இதுவாயிட்டாரு. சந்தானம் வரல bro. ஃபேஸும் வித்தியாசமா இருக்கு ப்ரோ, அதனாலதான் கேக்குறாங்கல்ல. இல்ல அவருக்கு அதான் சொல்றேன், ஒரு வாரமா அவருக்கு வந்து ஒரு 10 நாளாவே அவருக்கு வந்து லைட்டா ஃபீவர் அந்த இது இருந்தது, அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச்னால இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 நாளா வந்து கொஞ்சம் ஹை ஃபீவரா இருக்கு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க. அவர் ஃபீவர்னு அவருக்கு உட்காரும் போது நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு கர்ச்சீஃப் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவர் மூக்கு இது பண்ணிட்டே இருந்தாரு, அந்த ஸ்னீஸ் வந்துட்டே இருந்தது அவருக்கு. அவ்வளோ கோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, அது பார்த்தோம். பட் ஆனா அதுதான் சாண்டா ஏன் ப்ரோ வரல? ஆக்சுவலா போஸ்ட் பண்ணதே சாண்டா தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் அவர்லாம் வருவாரு ஜாலியா பேசுவாரு. அவரோட படத்துக்கான ஷூட்டிங்ல அவர் பிஸியா இருக்கிறதுனால அவர் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாராம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க அது அவர் வரமாட்டாருன்னு. இல்ல வீடியோ காலாவது வந்தாராம். இல்ல அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு, அதனால வரல. ஹீரோயின்ஸ் ஏன் வரலன்னு உங்களுக்கே தெரியும். பட் சந்தானம் வந்து வந்திருக்க வேண்டியதுதான், ஆனா அதுக்கு பிஸி ஸ்கெடியூல்னால வரல. புது ட்ரெய்லர் எப்போ? ஷியூரா வருது ப்ரோ, படம் ஷியூரா வருது. புது ட்ரெய்லர்லாம் இல்லையா. அவங்க இந்த படமே வந்து இது முடிச்சு கொஞ்சம் அந்த டிஐ ஒர்க்லாம் இருக்கு, கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு. நம்ம விடாமுயற்சியோட எடிட்டர் ஸ்ரீகாந்த் தான் வந்து இதுக்கும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா இப்போ டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது இவரே சொல்லியிருப்பாரு, சுந்தர்சியே சொல்லியிருப்பாரு. அது முடிச்சுட்டு இந்த வாரம் வந்து அவங்க படம் சண்டே ரிலீஸ் பண்றதுக்கான எல்லா இதுவுமே ரெடி பண்ணிட்டு ஷுவர் ஷார்ட்டா படம் வரும். அதுல இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நல்லாதான் ப்ரோ இருந்தது. 12 வருஷம் கழிச்சு அது அத்தனை வருஷம் கழிச்சு வந்து அது ஸ்கிரீன்ல பார்த்தா கூட, அது பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தாமே வந்து நல்லாதான் இருக்கு. காமெடி இருக்குல்ல, கண்டிப்பா வந்து அது மேபி உங்களுக்கு வந்து அந்த சில ஷார்ட்ஸ், சில அந்த ஸ்கிரீனோட அந்த இதுவல், அதான் ஸ்கிரீன்லாம் சில இதுவெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு அது வேணா பழசா தெரியலாம். பட் ஆனா காமெடி அந்த படத்தோட இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ ரீசெண்டா நேத்து பார்த்தவங்க கூட சொன்னாங்க. ஆமா, பரணி ப்ரோலாம் என்னடா டயலாக் இது, இதை போயிட்டு செலிப்ரேட் பண்றீங்கன்ற லுக்ல பாக்குறாரு. என்ன பஞ்ச் டைலாக்லாம் இது, இந்த டயலாக் போயிட்டு எதுக்கு ஆகுங்கிறாங்க அப்படிங்கிறாரு. இல்ல ப்ரோ, அந்த படத்துக்குன்னு ஒரு தனி இது இருக்கு. சந்தானம் வந்து ஜாலியா சொல்றேன். இல்ல சந்தானம் வந்துட்டு நம்ம இப்ப ரீரிலீஸ் பண்ணா இப்ப எல்லா படத்தையும் கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி தான் ஒண்ணு வச்சுக்கல. ரீரிலீஸ் படத்துல நம்ம வந்து இப்ப இருக்கிற குவாலிட்டி, இப்ப இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டோம். கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இந்த படமும் அந்த மாதிரிதான் வரும். அப்போ ஒரு ஆம்பளைக்கு முன்னாடியே வந்து வர வேண்டிய சுந்தர் சி விஷாலோட ஃபர்ஸ்ட் படம் இதுதான். இதுக்கப்புறம் தான் ஆம்பளையே வந்து சைன் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்த படம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இருக்கிற ஒரு படம் எப்படி இருக்கும், நம்ம வந்து அதுக்குன்ட்டு எதுவுமே இல்லாம நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்லாம் கிடையாது. இல்ல காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கும். குவாலிட்டி, விஷுவல் குவாலிட்டி தான் வந்து ஒரு மெயினா ஒரு ரீசனா நம்ம சொல்லி அதனால வந்து படம் எங்களுக்கு செட் ஆகல அப்படின்லாம் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டா இருக்காது. ஏன்னா அது ரீசன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிலே ஆயிடுச்சு, இப்போ வருது. ஜாலியா இருந்தா நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ண போறோம். பிரீமியர் எதுவும் பாக்குறீங்களா ப்ரோ? பிரீமியர் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. போடுற மாதிரி இருந்தா எனக்கு தெரிஞ்ச அநேகமா வந்து வியாழக்கிழமை போடுவாங்க, பாப்பேன். வேற படம் எது பாக்குறீங்களா? பிரீமியர் மெட்ராஸ்காரன் பாப்பேன் ப்ரோ, மெட்ராஸ்காரன் பாப்பேன். அதை விட்டா 10 hours மெட்ராஸ்காரன் ஷேன் நிகம்து படம் வருதுல்ல,
சரி சுமார் ப்ரோ, உங்க படத்தை பத்தி என்ன தகவல் இன்னைக்கு? என்ன படம்? உங்க படம் ப்ரோ அதான் ப்ரோ, என்ன படம்? 10ஆம் தேதி வருது. ராம் சரண் ஃபேன்ஸ் எல்லாம் கவர் ஓ, பண்ணி அதுவா? அதுவா? தகவல் என்ன ப்ரோ? படம் வரப்போகுது 10ஆம் தேதி, பிளாக் பஸ்டர் தான். அப்படிலாம் இல்ல ப்ரோ. படம் வருதோ வரலையோ, ராம் சரண் ஃபேன்ஸ் வந்து படம் வருது கண்டிப்பா. படம் நல்லா இருக்கோ இல்லையோ, ராம் சரண் ஃபேன்ஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு எனக்கு வந்துட்டு இந்தியன் 2 பார்க்கும்போது கூட எனக்கு ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனா படமா வந்து அது வரும்போது அதோட இது வந்து நமக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து எல்லாரும் ஆசைப்படுறோம். ஏன்னா அவர் ஒரு நல்லன்று தாண்டி நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டன்ற ஒரு நேம் வந்து அவர் தான் உருவாக்கி கொடுத்தாரு சங்கர். அவர் திரும்பியும் வந்து ஒரு பெரிய ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா அது சந்தோஷம் தான். அது பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கும். அது அவருக்கு மட்டும் இல்ல, அது இந்தியன் 3க்குமே வந்துட்டு அது ஒரு ரிலீஸ்க்கு ஒரு கேட் ஓபன் பண்ணி விடும். அவர் அடுத்தது வந்துட்டு வேல்பாரி அவர் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்குமே வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு இது கிடைக்கும். இந்த படத்தோட ஹிட் நிறைய நிறைய டிபெண்ட் பண்ணிருக்கு இந்த படத்தோட இது பொறுத்து. சரி, இந்த மகேஷ் பாபுவும் ராஜமௌலி சாரோட அந்த படத்தோட பூஜை எதுவும் சொல்லிட்டு போயிட்டு இருந்தது இல்ல, அது ரூமர் தானா? அது அபிஷியலா எதுவும் உண்மை கிடையாதா? தெரியல ப்ரோ, நமக்கு தெலுங்கு சைட் தெரியல. பட் ஆனா இன்னைக்கு அந்த குண்டூர்காரன் ரீ ரிலீஸ் போயிட்டு இருந்திருக்கும் போல நேத்து. அதோட வீடியோஸ் தான் நீங்க பார்த்தேன். செம வைபா இருந்தது ஆக்சுவலா. படம் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு எல்லாம் வைபா ஃபீல் ஆகுது. செலிப்ரேட் அந்த அளவுக்கு நான் பார்த்ததும் இல்ல வீடியோஸ் எல்லாம். பட் இப்போ செம்மையா என்ஜாய் பண்றாங்க. இங்க ஜிகே சினிமாஸ்ல தான் எடுத்திருக்காங்க. விடாமுயற்சி எப்ப ரிலீஸ் ஆகுது அது என்ன தெரியுமா? அவர் வேணாம் bro, அந்த டாபிக்கே பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாராம். அந்த விடாமுயற்சின்ற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாராம். ஆமா ஆமா, அவர் டிக்ஷனரியில கிடையாதான். அது வர்ற போய் வரட்டும் அப்படின்ட்டு. அவர் தெரியுமே ரிவைஸ் ரிலீஸ் டேட் எப்போன்னு. நீ கூட சாவதிக்கா போட்டாரு பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ, அவர் பேச வைக்காதீங்க. இல்லப்பா இல்ல ப்ரோ, அப்டேட் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட சாவதிக்கா போட்டீங்க தானே? சும்மாரானா அது எத்திக்ஸ், இது வேற அது வேற டிபார்ட்மெண்ட். சுமார் ப்ரோ, நீங்க நீங்க சொல்லுங்க, என்ன அப்டேட் சொல்லுங்க. விடாமுயற்சி அடுத்த ரிலீஸ் ஆயிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்னா விடாமுயற்சி பத்தி நீங்க பேசுறதுக்கு நான் தடை விதிக்கப்படல. நீங்க தாராளமா பேசலாம். நம்ம வந்து அபிஷியலா வந்த அப்புறம் மட்டும் பேசுறோம். இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா நீங்க தாராளமா பேசலாம். விடாமுயற்சி எடிட்டர் ஒன்னும் ஒரு 6 நாளுக்கு வந்து பயங்கர பிஸியா இருப்பாரு. 6 நாளுக்கு அவர் இந்த படத்துல ஒர்க் பண்றதுனால இப்போதைக்கு விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட் எனக்கு தெரியல. இல்லைன்னா மட்டும் தெரிஞ்சிருக்குமாங்க அவங்களுக்கு? அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? லைக்காகவே தெரியாது ப்ரோ. எடிட்டிங் எல்லாம் முடியாமையா இருக்கு இன்னமும். பேக் முடிஞ்சிருக்கும் ப்ரோ. சொல்றது சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் எடிட்டருக்கு, கடைசி வரையுமே இருக்கும். அந்த அதாவது டிஐல இருந்து எல்லாம் எந்த வேலை வந்து கூட அது கலர் கரெக்ஷன் பண்ணா கூட எடிட்டர் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு இதுவாவே இருக்கும். ஏன்னா அவர் மீறி வந்து ஒரு படத்துல வந்து கை வச்சிட முடியாது யாராலையுமே. அது கூட அந்த சின்ன கலர் கரெக்ஷன், சின்ன ஒரு இது, கடைசி படம் நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு வரையுமே கூட அவங்களுக்கு வந்து வேலை இருந்துட்டு தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு படத்தை வந்துட்டு இப்போ லைட்டா ஒரு இடத்துல கலர் கரெக்ட் பண்றான்னு வச்சுங்களேன், அது திரும்பி ரெண்டரை எடுக்கிறது வந்துட்டு எடிட்டரோட வேலை தான். அவங்க தான் வந்து ஃபுல் அசிஸ்டன்ட் எடிட்டர் இருப்பாங்க, அவங்க கூட எல்லாருமே இருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களோட ஃபுல் ஒரு இது, அவங்களோட ஒரு அப்ரூவல் இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால அவங்களுக்கு வேலை இருந்துட்டே தான் இருக்கும். கேப்டன் படம் பத்தி அனிகைக்கு படம் போயிடுச்சா ப்ரோ? அவர் முடிச்சிட்டாரு அவரோட ஒர்க்க? இல்ல அவருமே பாதியில தான் நிப்பாட்டு? யாரு? அனி அவரும் அவரோட வேலையுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவருக்கு ஜஸ்ட் மிக்சிங் தானே, அது எல்லாமே வந்து அவர் பண்ணிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். எப்ப ட்வீட் போடுவாரு, அவர் முடிச்சிட்டாருன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு படத்தை அவுட் பாத்துட்டாருன்னா அவர் சைட்ல இருந்து ஒரு ட்வீட் வரும். மேபி அவர் வந்து அப்போ கம்ப்ளீட்டா முடிக்கலையோ என்னமோன்னு தோணுது. சுகுமார் ப்ரோ கேக்குதா? சொல்லு வினோத். ஜிபி அப்டேட் எதாவது கொடுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, அங்க ஏதாவது அப்டேட் இருக்குன்னீங்களா? விடாமுச்சா ரிலீஸ் ஆகலையா? அதை பத்தியே சொல்லுங்க ப்ரோ. நம்ம படைய அந்த பக்கத்துல இருக்கலாம்.
ஏதோ ஒரு முக்கியமான 2 அப்டேட் இருக்கு, யாருக்குமே தெரியாத அப்டேட், அதே கொடுங்க bro. பிரகாஷ் ப்ரோ. ரிலீஸ் ரிலீஸ் சும்மா ப்ரோ ரிலீஸ்க்கு பார்த்தா ஜிபி அப்டேட் இருந்தா கொடு. சுகுமார் ப்ரோ அதே அப்டேட் கொடுங்க. ஜிபி அப்டேட் எதுவும் இருந்தா. ஏன்னா எல்லாம் அமைதியா இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ மௌனாஞ்சலி இருக்காரா? சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? கேக்குதா? கேக்குது, இப்பதான் கேக்குது. இப்பதான் கேக்குது. சொல்லுங்க bro. என்ன விஷயம்? ஜிபி அப்டேட் இருந்தா கொடுங்க. அந்த கடை இப்ப திறக்கல. அப்பா, எனக்கு வந்து எதுவுமே இப்போதைக்கு பேசாதப்பா. கொஞ்ச நாள் வந்து புண் பண்ற, எப்பவுமே ஒரு மனசு புண்ணாயிடுச்சுன்னு வச்சுக்க, அதை ஆற விடணும் வினோத். ஒரு அடி பட்டுதுன்னா வந்து அந்த அடியை வந்து ஆற விட்டாதான் அடுத்தது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அது அடுத்த அடி தாங்கறதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நீ அப்படி இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, உடம்பு சரியில்லைன்னா அப்படியே விட்டுற கூடாது ப்ரோ. நம்ம அடுத்து போய் டாக்டர் ஊசி எல்லாம் போட்டு உடம்ப சேர்க்கணும். நாங்க ஓரளவுக்கு இப்ப தேய்ச்சிட்டோம், பிரச்சனை இல்ல, தேய்ச்சிட்டோம். ஆமா உடம்பு தேடின்னு வருது, அதுக்குள்ள நீ வந்து மேலும் மேலும் வந்து புண்ணாக்காத ப்ரோ. அதுக்குதானே நம்ம ட்விட்டு ஒண்ணு தூக்கின்னு வந்தாரு நம்ம ராகுல் ஐயா. உங்களுக்கு தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் எல்லாம் உங்களுக்கு ஏப்ரல்னு. அதுதான் வினோத் இப்பயும் சொல்றேன். நீ என்னதான் வந்து நீ இப்ப வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்து குட் பேட் அக்லி அப்படின்னு நீ வந்து போயிட்டாலுமே மனசு வந்து கேட்காது. நாளைக்கே வந்து விடாமுயற்சி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டா உன் மனசு கேட்குமா? இல்ல நான் குட் பேட் அக்லி தான் பாப்பேன், சுகுமார் ப்ரோ விடாமுயற்சி 2 கண்ணு ப்ரோ. அப்படி இல்ல, ரைட்டு கண்ணு லெஃப்ட் கண்ணு ரெண்டுமே முக்கியம். 2 கை மாதிரி எந்த கை முக்கியம்ன்றதுல ரெண்டுமே முக்கியம். இந்த கை அடிபட்டு இருக்கு, கை பொறுமையா ஆறட்டும். ஆமா, லெஃப்ட் கையில அடிபட்டு இருக்கு, உடையில அடிபட்டு இருக்கு. உடையில ப்ரோ அடிபட்டு இருக்கு, லைட்டா கீரல் கை போட்டுருக்கு. அடிபடல ப்ரோ, லெஃப்ட் கை அடியில லைட்டா அடிபட்டு இருக்கு. உடைச்சிட்டாங்க கையை. சுகுமார் ப்ரோ நான் வரலாறு படமே பார்த்தேன் ப்ரோ. எனக்கு 34 ஏகேவோட வரலாறு நிறைய இருக்கு, எனக்கு தெரியும். நான் பல வருஷமா படம் பார்த்துருக்கேன். இது கஷ்டத்துல ஒரு 10 கஷ்டத்துக்கு பல வருஷமா வந்து ஏகேவோட கொடூரமான ஒரு ஃபேனா இருந்து இப்போ வந்து அது வெளியே பெருசா அதாவது காட்டிப்பாரு. பட் ஆனா இப்போ கொஞ்சம் பெருசா காட்டிக்காம பொது நலமா வந்து இதுவாயிட்டு அங்க ஒரு கதைகள்லாம் சொல்லி ஒரு இந்த கதைகள்லாம் சொல்லி வந்து அவர் வந்து புராண கதைகள்லாம் சொல்லி நாவல்லாம் சொல்லி வந்து வேற மாதிரி மாறி இருந்த ஒரு ஆளையே 31ஆம் தேதி நைட்டை வந்துட்டு ஒரு 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 ரணகலப்படுத்தி ஆளையே வந்து ஒழுக்கிட்டாங்க. அந்த மனுஷன் இந்த ஸ்பேஸ்ல விடாமுயற்சின்னு சொன்னதுதான் அதிகமா வேல்பாரின்னு சொன்னது ஈக்குவலா சொல்லியிருப்பாரு. சுகுமார் ப்ரோ சரி அதை விட ப்ரோ அன்னைக்கு நைட்டு நான் நீங்க சொல்லுங்க. ஆமா அன்னைக்கு நைட் நீங்க தான் இருந்தீங்க கூட, அதை பத்தி சொல்லுங்க ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறம். அதை தவிர்த்து விடுங்கள். அடுத்தது வெற்றிமாறன் படம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் பார்த்தாங்க அடிங்க அப்படின்னு. வடசென்னை அந்த இன்ட்ரோ சீன் ஜெயில் சீன் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? ஏன் பர்சனல் இருக்கு இதுக்குள்ள, நம்ம ஜாலியா வேற பேசுற சினிமா அப்படியே பேசிட்டு இல்ல ப்ரோ, சரி ஓகே, அவ்வளவுதான். அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே அப்படி கேட்கல ப்ரோ. இல்ல வினோத் விடுங்க, அது விட்டுருங்க. அந்த இடத்துல நான் கூட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் தான், அவரும் தான் அந்த இடத்துல நீ கூட ஃபீல் தான் பண்ணிருப்ப. அந்த டைம்ல எல்லாருக்குமே அந்த இடத்துல ரொம்ப பெரிய கஷ்டம் இருந்திருக்கு. ஏன்னா ட்ரைலர் வரும்போது இந்த டைம்ல அப்படி வந்து ஒரு நியூஸ் வரும். அது கொஞ்சம் டைம் ஆகும் வினோத். ஏன்னா 31ஆம் தேதி நைட்டு ஏன் சொன்னாங்கன்றதுதான் வந்து இன்னொரையும் ஏத்துக்க முடியல என்னாலே. வந்து அது வந்து அது என்னைக்குமே வந்து அது ஞாபகம் இருக்கும்ல. இப்போ லாஸ்ட் இயர் நியூ இயர் நினைச்சாலே அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 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 எப்பவுமே நல்லதை விட வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல ஈஸியா பதிஞ்சிரும். அது போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு சில அக்கேஷன்ல நடக்கும்போது. சிங்கம் புலி வந்ததை விடுங்க, 12/7 ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு நினைச்சாங்க. சுகுமார் பாய் எனக்கு அந்த வலிமை கூட போட்டார் பாருங்க போனி மாமா, அதை கூட எனக்கு வருத்தம் அந்த அளவுக்கு இல்ல. அவரு கரெக்டா மேட்ச் பண்ணி போட்டார் வீடியோவோட போஸ்ட் பண்றது. இதுக்கு ரொம்ப பெஜார்பட்டது. இல்ல நினைக்கிறப்ப சிங்கமுத்து காமெடி தான், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. மனசுலாம் ரொம்ப புண்ணா இருக்கு தம்பி. அது மாதிரிதான், அதை பத்தி பேச வேண்டாம். ஆமா, அது வினோத் வரான் வந்துட்டு டக்குன்னு எதனா ஒண்ணு கேட்டு மனசை புண்படுத்திட்டு போறான்.
நம்ம மதகத ராஜான்னு வந்து இப்ப பொங்கலுக்கு இப்படி நாங்க இந்த பக்கம் திருப்பிட்டோம் வண்டிய. சுமாரண்ணா அவரை ப்ரோ மறந்துட்டீங்களா? யாராவது ட்விட்டர்ல ஷோ டைம் விடாமுயற்சின்னு போட்டா மட்டும் நம்புங்க ப்ரோ. அது என் வரைக்கும் தலைவர் நம்பாதீங்க. படம் படம் தமிழ் ரிலீஸ் வெற்றி. ஆகாதங்காட்டி நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க ப்ரோ. இல்லைன்னா தமிழ் டாமினேஷன் என் தலைவர் படம் தான். யாரு தாக்கு மகாராஜ். அப்படி ஏன் அது சொல்றீங்க? தப்பா இல்லையா? இவர் வேற நடுவுல வந்து டப்பு தலைவன் படத்தை டப்பு பண்ணணும்னு அவசியமே இல்ல. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் வந்தாலே ஆ, போதும், அது எங்கேயுமே மாசாதான் இருக்கும். சுமார்ண்ணா உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சுமார்ண்ணா அஜித் குமார் ப்ரோ வராரு, ஒரு டைலாக் பேசுறாரு, போயிடுறாரு. ஆமா வராரு, ப்ரோ, ஒரு அந்த டைலாக் படம் நான் பேசுறாரு, ட்ரெய்லர் போயிடுறாரு. காலைல பார்த்தேன். தமிழ் டப்புக்கு பண்ணியிருந்தா சூப்பரா ஓடும் ப்ரோ. தமிழுக்கு இல்ல ஏற்ற மாதிரி தான் இருக்கும் தெலுங்குலயே நினைக்கிறேன். ஓடும், தெலுங்குலயே சுமார்ண்ணா ஓடும். நீங்க வேற யார வேணா எதை வேணாலும் சொல்லுங்கண்ணா, இவரெல்லாம் தலைவன்லாம் சொல்லாதீங்கண்ணா. பரணி நான் சீர நான் உண்மையா சொல்றேன்னா, நான் பெரிய பாலையா ஃபேன். அப்புறம் தான் மத்ததெல்லாம். நான் இல்ல வந்து சும்மா புரியல பேருக்கு எனக்கு. சொல்றேன், பேருக்கு சொல்றேன்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு எதை பார்த்துனா நீங்க ஃபேனா? நீங்க எனக்கு சீரியஸா சொல்லுங்க. அகண்டா. எதை பார்த்து ஃபேனா? எது இல்ல. அவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் தான் அவருக்கு பிடிச்சது. இருங்க, எந்த படத்துல இருந்து நீங்க ஃபேனா நீங்க சொல்லுங்க. உனக்கு எது இல்ல இதுல, எது இல்ல அவர்கிட்ட? நான் கேக்குறேன், எந்த படத்துல இருந்து ஃபேனா நீங்க? புரியல. எந்த படத்துல இருந்து ஃபேனா நீங்க? எந்த படம் பார்த்து நம்ம இவர் ஃபேனா ஆகணும்டா அப்படின்னு முடிவு பண்ணீங்க? படம்லாம் தேவையில்லை பண்ணி பாலையா பொறுத்த வரையும். பாலையா லைனை ரிவர்ஸ்ல இல்ல இல்ல பேசி அனுப்புவார்ல. இல்ல இவர் சமாளிக்கிறாரு, ஃப்ரீயா விடுங்க. அவ்வளவு ஃபேன்லாம் இல்ல, எனக்கு புரிஞ்சுக்கணும். இல்ல நான் சொல்றேன் பாரு. நான் ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம், யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்னா இப்பெல்லாம் யாரும் அவ்வளவு எஃபி யூஸ் பண்றது கிடையாது. FB for 2010 ஒரு 10 ஆமா 2010 இருக்கும் அந்த டைம்ல. 10 11 பில்லா வந்தது. எப்ப பில்லா 2 11 12 பில்லா 2 வந்தது 12 அந்த டைம்ல வந்துட்டு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பேரே வந்துட்டு ஒஸ்தி சுகு அப்படின்னு வச்சிட்டு இருந்தேன். நான் சொல்லிருப்பேன் ஆல்ரெடி எல்லார்கிட்டயும். ஒரு அந்த டைம்ல அப்போ வந்து நிறைய மீம்லாம் வந்து கொஞ்சம் அந்த போட்டோஸ்கேப்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்து சும்மா லைட்டா மீம் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். அந்த டைம்ல வந்து எனக்கு அந்த பாலைய வந்து தாலி கட்டுவாங்க. அந்த ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு அந்த தாலி அறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் கம்பியை வந்து உடைச்சி அப்படியே வந்து இது பண்ணுவாரு. அந்த சீன்லாம் வந்து அப்போ வந்து நிறைய டைம்லைன்ல, ஃபேஸ்புக் டைம்லைன்ல வந்து நிறைய வந்து ஒரு ட்ரோல் மாதிரி வந்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட நிறைய வீடியோ வந்து அப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த ட்ரெயினை வந்து பேசி பின்னாடி அனுப்புனது, நிறைய வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் வீடியோ வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு பயங்கர ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாவே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல நானுமே வந்து அது நிறைய ட்ரோல் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நாளடைவுல அது பார்க்க நம்மளுக்கு வந்துட்டு அவரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளே மீறி அவரை பார்த்தாதான் வந்து நம்மளுக்கு பா அப்படின்ற ஒரு வைப் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்து அவர் எங்க தலையனாவே மாறிட்டாரு. ப்ரோ அவரு நம்ம இந்தியாவோட ஒரு சூப்பர் ஹீரோ. அவர் என்ன பண்ணாரோ நம்ம நம்பணும், அவ்வளவுதான். அப்படி நினைச்சிட்டா நல்லா என்ஜாய் இல்ல பண்ணலாம். அது நீ ஒரு ட்ரோலுக்கு பார்த்தாலும் உன்னை என்டர்டெயின் பண்றாருல, அது ஒரு ஒரு ஆக்டரா வந்து உன்னை என்டர்டெயின் பண்ணாலே போதும். அது அவருக்கு டிமாண்ட் இருக்கு. அப்போ வந்து நான்லாம் அகண்டாவை வந்துட்டு எப்படி சொல்றது, அகண்டாலாம் பார்க்கும்போது வெறி ஆயிடுச்சு. அப்படியே உடம்பு அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் பாரு. அவரோட இங்கிலீஷுமே வந்து பயங்கரமா இருக்கும். அட அதுல வர அகண்டால வர டைலாக் எல்லாம் வந்துட்டு என்ன இது. அவரோட ஒரு பஞ்ச் டைலாக் ஒண்ணு இருக்கு. ஊர் விட்டு ஊர் வந்து என்னடா சீனா போடுறான்னு, ஊர் விட்டு ஊர் வந்தா ஃபுட்டு மாறும், பிளட் மாறாதுடா. அதே மாதிரி பாலையோட ஆஃப் ஸ்கிரீன் வீடியோ நிறைய பாப்பேன். ஆஃப் ஸ்கிரீன் வீடியோ கூட அது வந்து எப்படின்னா, இங்க நம்ம ஒரு பாயிண்ட்ல கேப்டனை போட்டு நம்ம வந்து பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம். மீடியாவில வந்து திட்டுறாரு, அடிக்கிறாருன்னு. அந்த மாதிரி இப்ப பாலையோ வந்து அங்க வந்து எப்பவுமே பண்ணுவாங்க. அவர் யூஸ்வலா வந்துட்டு யார் வந்தாலுமே வந்து அந்த மாதிரிதான் ஒரு ஆன்சர் கொடுக்குறது. ஒரு மாதிரி வந்துட்டு அவர் பார்த்தாலே பயப்படுவாங்க அவர்கிட்ட போயிட்டு இது பண்றதுக்கு. எனக்கு வந்துட்டு அவரை பார்க்கும்போது வந்து பாடுறா மனுஷன் எதையும் கண்டுக்கிறது இல்ல, சும்மா மீடியா முன்னாடி நடிக்கணும்ன்றதுக்கு நடிக்கிறது இல்ல, அவர் பாட்டுன்னு இருக்காருடா ஜாலியா அப்படின்னு தோணும். இதெல்லாம் அவரோட வீடியோலாம் நீங்க எடுத்து பாருங்க. ரொம்ப அவருக்கு பக்கத்துல கூட கீழே வரிசையமா ரொம்ப அடிமை மாதிரி நடத்துவாரு. அப்படி வீடியோலாம் பார்த்து ரொம்ப காண்டாயிருச்சு. ப்ரோ அதெல்லாம் வெளியே வராம வந்து இங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பண்றாங்க. நம்ம அதெல்லாம் உள்ள இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
இங்க உள்ள இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும்னு வச்சுங்களேன். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆள் வெளிப்படையாவே பண்ணிட்டு போறாரு அப்படின்னு வந்து அவங்க மேல கொஞ்சம் ரெஸ்பெக்ட் அதிகமாகுது. சுமாரண்ணா புரியல அவரோட வெளியில படத்தை இருந்து தானே ஒரு நிமிஷம். அவரோட படத்தை வெளியில தானே அர்ஜுன் வந்து ஏழுமலைன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு ரீமேக் பண்ணி தமிழ்ல. இல்ல சுமார் நான் பிஜிஎம் வெளியில கூட இருந்து அதே பண்ணாலும் பிஜிஎம். தப்புதான், உள்ள இருந்து பண்ணாலும் தப்புதான், தப்பு அதுதான் ஆனா பரணி. அதனால இப்போ அவன் மேல சிம்பிள். ரெஸ்பெக்ட் வருதுன்னு இப்போ இல்ல சொல்றேன். ஒண்ணு இல்ல, நான் ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோ, நான் வந்து இப்ப பிரகாஷ் ப்ரோ ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோ, அவர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இப்ப நல்லா வந்து பயங்கர ஒரு நேம் இருக்கிற ஒரு ஆக்டர். அவர் வந்து மீடியா வந்து இப்ப கேமரா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும், அவர் தான் வந்து உலகத்துக்கே வந்து இந்த உலகத்தையே காப்பாத்துற இயேசுநாதர் மாதிரி நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கோ. எல்லாத்துக்குமே வந்து அப்படியே பயங்கரமா பண்ற மாதிரி நடந்துப்பாரு. அப்படி கேமரா இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே வந்துட்டு அப்படியே வந்து ஹிட்லர் மாதிரி மாறிடுறாரு. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாதான் டேஞ்சரா இருக்கும். நீ கேமரா இருக்கட்டும் என்னவனா இருக்கட்டும், நான் என்னோட இயல்பாவே தான் இருப்பேன், நான் வந்து என் இயல்பை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களை நம்பிடலாம். இல்ல நம்பிடலான்றது வேறனா, ரெஸ்பெக்ட்ன்றது வேற, நம்புறது வேற, பரணி ரெஸ்பெக்ட் வேற. நடிக்கல அவங்க அந்த கேமரா இருக்கு அதனால நம்மள வந்து நல்லவரா காட்டிக்கணும். அதுக்கு கேமரா வந்து போனோடனே எப்படிடா வரும்? இப்போ ஒரு ஒரு ஆக்டர் நான் ஓப்பனாவே சொல்றேன், வடிவேல் இருக்காரு, நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து அவர் இப்படி அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா கேமரா முன்னாடி அப்படி கிடையாது. ஆனாலுமே இப்போ அவரை பத்தி பேசும்போது காமெடி நல்லா இருக்கு, ஆனா ஹியூமனா இதுன்னு தானே சொல்றோம். அதுதான் சொல்றேன். இப்போ அவர் கேமரா முன்னாடி பண்ணாலும் சரி, கேமரா பின்னாடி பண்ணாலும் சரி, தப்பு தான். அதுக்கு ரெஸ்பெக்ட்லாம் வரக்கூடாது. ரெஸ்பெக்ட்ன்றது வந்து எப்படி ரெண்டு விதம் இருக்கு பாருங்க. அவர் ரெண்டு வந்து விதம்லாம் இல்ல, எல்லாரையுமே ஒரு வரவங்கள விதம் தான். போறவங்கள இல்ல சொல்றேன், வரவங்கள போறவங்கள எல்லாரையுமே போட்டு கூப்பிட்டு வச்சு வம்பு இழுத்து அடிச்சுன்னு அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. தேவையில்லாம வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அபியூஸ் பண்ற ஆளும் கிடையாது. ஏதோ ஒரு 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 ஒன்னு ரெண்டு நம்மள மீடியா முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகிறத வச்சு நம்ம வந்துட்டு டோட்டலாவே வந்து ஒரு ஒரு கேரக்டர் அசாசியேஷன் இது பண்ணக்கூடாது. டோட்டலாவே அது பண்ணா அது ஒரு பெரிய தப்புன்னு சொல்றேன். அவர் ஆனா வந்து நம்ம முன்னாடி கேமரா இருக்கு, நம்ம இந்த டைம்ல நல்லவரா காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம இயல்பா இருக்காரு. எனக்கு அந்த விஷயத்துல அந்த மாதிரி இயல்பா இருந்தனால்தான் கேப்டனை நிறைய பேருக்கு பிடிக்கும். உண்மையாவே சொல்றேன், இன்ன வரைக்கும் கேப்டனை வந்து எனக்கு சில ஆக்டருங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னுமே தமிழ் சினிமால சில ஆக்டருங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ்ல வந்து ஏறினாங்கன்னா அவங்க நடிக்கவே மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் வந்து பெரிய எக்ஸாம்பிளா சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் என்னைக்குமே ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாட்டாரு. இல்ல சுகுமார் ப்ரோ, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு கேப்டனையும் பாலையாவையும் கம்பேர் அது பண்ணாதீங்க. கம்பேர் கேப்டன் வேற, பண்ணல ப்ரோ. பாலையா வேற. பார்னி சொன்ன எல்லா வார்த்தையும் நான் அப்படியே ஆமோதிக்கிறேன். நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல ஒருத்தனால இப்படி காமிச்சுக்கிறாருங்கிறதுக்காக மட்டுமே அவர் செய்யற எல்லாமே சரியாகிறாது. பாலையாவோட பல விஷயங்கள் உண்மையாலுமே தவறான விஷயம்தான். அதுக்காகலாம் வந்து நீங்க அதுக்கு வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் வந்து காமிச்சிக்கல அப்படின்னு அவர் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஏன் காமிச்சிக்கல அப்படின்னா, அவர் பார்னி சில்வர் ஸ்பூன். அவர் வந்து ஒரு மாபெரும் ஃபேமஸான தெலுங்கு சினிமா சூப்பர் ஸ்டாரோட பையன். சூப்பர் ஸ்டார் ஓகேவா? இல்ல, அது சிஎம் ஓட போக பையன். தெலுங்கு சினிமா சிஎம்மோட பையன். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட பையன் எம்ஜிஆர் மாதிரி அதுதான் ப்ரோ, சூப்பர் ஸ்டார்னு இல்ல, சிஎம் ஓட பையனும் தான், ரெண்டும் ஒண்ணு தானே. அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நல்லா சொல்றேன், இந்தியா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து அவர் சூப்பர் ஸ்டாரோட பையன், அதுக்கப்புறம் சிஎம்மோட பையன். இப்படி எல்லாத்துக்கும் யாருக்காக அவர் நிரூபிக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. இங்க உள்ள ஒரு கவுன்சிலர் பையனை நீங்க அப்படி இருக்க மாட்டான். கவுன்சிலர் பையனே கேமரா ஏறா என்ன இருக்கு ஏறா நான் பாத்துக்கிறேன் போடா அப்படின்னு கவுன்சிலர் பையனே இருப்பான். அதுக்காக அவன் ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படி நேர்த்தியா இருக்காங்க அவன் நல்லவன் அர்த்தமாயிராது இல்ல. அவன் அது வேற கணக்கு, இது வேற கணக்கு. ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து எல்லாமே வேற வேற கணக்கு. ஆனா பரணி சொல்றத முழுக்க நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஹலோ பிரகாஷ், நான் ஒன்னு சொல்லிக்குவா, எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன். கேக்குதா நான் பேசுறது? சொல்லு தம்ஸ் அப் போட்டேன் சொல்லு. நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அவரு அந்த பாலையா அவங்கள பத்தி இதுல எங்கது பிக் பாஸ்ல ஒருத்தங்க ஒரு ஆக்ட்ரஸ் பேசினாங்க. அவ்வளவு கொடுமையான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவரெல்லாம் தவறி கூட ஆதரிச்சோ இல்ல, அவர் பண்றதான என்ன விஷயம்னு தெரியாமலாம் இவ்வளவு எல்லாம் ஆதரிச்சு பேசாதீங்க. ஏன்னா இது இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ்ல நிறைய பேர் கேக்குறாங்க. அது வந்து ஒரு தப்பான உதாரணம் ஆயிரும். அப்புறம் இன்னொன்னு வந்து சொல்றேன்னு நினைச்சா, நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, உங்க கவலை உங்களுக்கு அப்படின்னு. ஏதோ இந்த லைட்டா வந்து ஏதோ பெரிய அப்பாட்ட மீண்டும் இளையராஜா. அது இல்லைங்க, பெரிய அப்பா டக்கர் ஏதோ துணிவெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துச்சு, அதன்னு கதை விட்டீங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அப்புறம் இன்னொன்னு ஏதோ சொல்ல வந்தனே, ஐயோ மறந்துச்சு. கடையில நீங்க அவங்க கலாய்ச்சாங்க, அவங்க இல்ல துணிவெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதான் எவ்வளவு கதை சொல்லி எனக்கு பயம் இருந்துட்டே இருந்துச்சு இந்த லைக்கா மேல. அது எப்படி பண்ணி வச்சிருக்கு பாருங்க. இல்ல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ இட்ஸ் சொல்லியிருந்தாரு, அவர் ராஜா கான்செப்ட் கேன்சல் ஆனாரு. இப்ப
இப்போ உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. மேடம் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் இப்போ அவர்கிட்ட பதில் வரும். இந்த இந்த பர்டிகுலர் கேள்வியை தவிர வேற நான் ஏதாவது இவ்வளவு கேளுங்க, நேரம் கண்டிப்பா அவர் மூச்சு பேசுவார். ரெண்டு கொஸ்டின் ஏதோ கேட்டது, ரெண்டுத்துக்கும் பதில் இல்லாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன கேள்வி எனக்கு புரியல. ரெண்டு ஹலோ, கருத்து சொன்ன கேள்வி இல்ல, ரெண்டு கருத்து கருத்து சொன்னது கருத்து இல்ல நீங்க சொன்ன ஆமோதிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் இல்ல? கருத்து தான் அவரே சொல்லிட்டாரு. இல்ல நீங்க இல்ல சொன்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கருத்து கருத்து தான் அவரே சொல்லிட்டாரு, ஆமோதிக்கிறேன்னு பாலையா தப்பு சொல்லிட்டாரு. தான் அப்படின்றது. அது சொல்லியாச்சு. செகண்ட் கருத்துக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார் கண்டிப்பா. இப்ப ஞாபகம் விடாமுயற்சி வந்துருச்சு. பத்தி பேசினா அவர் ஊமையாயிருவார். இல்லைங்க, மூணாவது ஞாபகம் வந்துருச்சு. ராம் சரணா அவங்க பேர் என்ன, இந்த சிரஞ்சீவியோட பையன். சரி. அவங்க படம் என்னங்க, யாருங்க ப்ரொடியூசரு? என்னோட ஏரியாவை சுத்தி சுத்தி வருதுங்க படம். நான் இது மாதிரிதான் எங்க தலை படம் வரணும்னு ஆசைப்பட்டேங்க. பக்கத்துல ஜெர்மன் பார்டர்ல ரிலீஸ் பண்றாங்க, பிரெஞ்சு பார்டர்ல ரிலீஸ் பண்றாங்க, தில்ராஜ்னு ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர். ஸ்வீட்ஸ்லயும் ரிலீஸ் பண்றாங்க. எத்தனை இடத்துல தெரியுமாங்க பண்றாங்க? வாரிசு ரிலீஸ் பண்ணார்ல தில்ராஜன், அவர்தான். பாட்டு வேணுமா, பாட்டு இருக்குன்னு அவரே வந்தாலும் வருவார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் இப்படிதான் எங்க தலைப்படம் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்ன சுத்தி சுத்தி இருந்துச்சுன்னா 3 தேட்டருக்கு போலாம், 4 தேட்டருக்கு போலாம், அப்படி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா வாசல்ல மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு சிட்டில, அப்புறம் பக்கத்துல அத்தனை பார்டர்ஸ் இருக்கு, அவ்வளவுலயும் வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் எங்க தலைப்படத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு பார்த்தா யாரோ ஒருத்தங்க படம் வருது இப்படி. ஏப்ரல் மாசம் வரும் மேடம். புஷ்பா 2 எப்படி அங்க நல்லா ரிலீஸ் ஆச்சா? அதெல்லாம் வரலைங்க, புஷ்பா 2 வரவே இல்லை. வரலையா? அப்ப சாரி மேடம், எனக்கு திரும்பி வருமானு தெரியல. நான் பில்லுல இருக்கேன், நான் ஒரு நிமிஷம் லைட்டா பேசுறேன். ஓகே பை. சுமார்னா எனிதிங் டு ஆட் அப்? அவரும் என்னடா என்ன பேச வைக்கிறியான்ற மாதிரி இருப்பாரு அவரு. இல்ல சுமார்னா நான் எதுவும் தப்பா பேசலன்னு நான் நம்புறேன். இன்னும் பேசாம இருக்காரு. பிரைவேட்ல கொட்டுவாரு. எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது, அவரு நாட்டு பால்ட்டி நான் கேட்டேன்னு சுமார் ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து பருத்தியர்ல கார்த்தி ஒரு டைலாக் சொல்லுவான்ல ப்ரோ, வாழணும்னு வந்தவனை இப்படி வந்தா அனுப்பிச்சிட்டீங்க. அவர் வாட்டுக்கு ஜாலியா வந்தாரு பேசுக்கு. இல்ல இல்ல அவர்கிட்ட ஆரம்பிச்சதே உங்க படத்தை பத்தி பேசுங்க, அவர் ஆரம்பிச்சு விட்டதே யாருன்னு தெரியல, யார் ஆரம்பிச்சு விட்டது. ஒரு ட்வீட் அதை பத்தி பேசுங்க. இல்ல சுமார் நான் கேக்குது, நான் கூட என் மேல கோச்சிட்டு தான் போயிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். சுமார் ப்ரோ வைபான பர்சன், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ப்ரோ. ஆமா சுமார், நீங்க பாட்டுக்கு ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் என்னோட கருத்து எப்பயும் இப்படிதான் சொல்லிடுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா நீங்க வேறங்க, நான்லாம் என்னைக்குமே தப்பா வேணா எடுத்துக்க மாட்டேன், அது மாதிரிலாம் பண்ணவும் மாட்டேன். எனக்கு வந்து லைட்டா ஓவர் திங்கிங் ப்ராப்ளம். சும்மா நான் உங்க இதுல எக்கோ வருது, நான் கால் வந்ததுனால தெரியல, இப்போ வரல. அந்த டாக்டர் ஸ்டேஜ்ல வர மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சொன்னால கோச்சுக்கிட்டாங்களோ, அப்ப இனிமே பேச மாட்டாங்களோ, அந்த மாதிரி. இது லைட்டா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு 100 பாசிபிலிட்டி மைண்டுல ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு எப்பயுமே. எனக்கும் எனக்கும் அதனாலதான் நான் வந்து அப்பப்போ கிளாரிட்டி. எனக்கும் சும்மா சொல்லல. சரி சுமார் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு நான் அவரை மீட் பண்ற அன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சேன். சரி, இது வந்து என்னன்னா ஒரு அட்வைஸா கூட நீங்க சொல்லலாம், தம்பிக்கு சொல்ற மாதிரி. ஜாலியா ஹாப்பியா எதை பத்தி யோசிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? எப்பவுமே மைண்ட் வந்து என்னன்னா ஒரு மாதிரி என்ன பண்றீங்க? நான் ஜாலியா இருக்கலாம், எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ரோ. நான் பிரகாஷ் ப்ரோ ஃபாலோ போடணும். இல்ல சொல்றாங்க, பிரகாஷ் ப்ரோ ஃபாலோ பண்ணுவேன். பிரகாஷ் ப்ரோ ஃபாலோ பண்ணுவீங்கன்னா புரியல, என்ன விதத்துல? நானும் தான் ப்ரோ ஃபாலோ பண்றேன் அவரை. இவரு வேற என்ன விதத்துல? நான் இப்போ அவரு ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்றீங்களா? அது என்ன விஷயம் தான் கேக்குறாங்க. எப்படி ஜாலியா இருக்கணும்ன்றது வந்து பிரகாஷ் ப்ரோ டெய்லியும் அவர்கிட்ட பேசினாலே அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். எப்படி பிரகாஷ் நான் பேசிட்டு இருக்கும்போது 5 நிமிஷம் கழிச்சு சரி ஓகே வேற எதுவும் இல்ல, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அப்புறம் கூப்பிட வச்சிருவாரு. அவர்கிட்ட என்ன பாசிட்டிவிட்டி? இல்ல அது வந்து சில டைம் அவரு ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம பேசணும். அவர்கிட்ட நான் என்னைக்கு பேச ஆரம்பிச்சேன்னா அப்பதான் அந்த ஒரு ஜாலி, அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் கிடைச்சது எனக்கு. இல்ல நீங்க அந்த இப்ப அந்த ராம் சரணோட ப்ரொடியூசர் அவ்வளவு பெரிய ஆளா? ஏன்னா ஜெர்மன் தியேட்டருங்க அது, பிரான்ஸ்லயும் இதுலயும் இருக்குது நிறைய ஜெர்மன். இப்ப நான் வந்து இந்த படமே அங்கதாங்க பார்த்தேன், படம் அங்க போடுறாங்க. எந்த படங்க? பெரிய ஆள் தான் இருக்கா
அவர் எல்லா அதுதான் இந்த படத்துலயும் ராம் வந்து சரண் படம். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு. தில்ராஜ் ரொம்ப பெரிய ஆளுங்க. தில்ராஜ் எல்லாம் பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆளு அவரு. ஆந்திரா, அதாவது தெலுங்கு டோலிவுட்லயே வந்து பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆள்னா அது தில்ராஜ். அப்ப குட் பை டாக்லயும் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். இந்த மாதிரி எல்லா தேட்டர்லயும் போடுவாங்களா? ஜெர்மன், பிரான்ஸ் எல்லாத்துலயும் போடுவாங்க தானே? தில்ராஜ் ப்ரொடியூசர் தான் குட் பேக்ல பண்றாங்க. அவர் ப்ரொடியூசர் இல்ல. லைக்கா தான் பண்றாங்க. புஷ்பா படம் உங்களுக்கு அங்க எந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சோ அந்த மாதிரி தான் அது ரிலீஸ் ஆகும். ரெண்டுக்கும் சேம் ப்ரொடியூசர். குட் பேட் அக்லி தானே. ஏங்க புஷ்பா வந்து ஒரே ஒரு இடத்துல தாங்க ரிலீஸ் ஆச்சு. அப்ப இதுவும் இல்லங்க, ஒரு இடத்துல மைத்திரிய வந்து நீங்க வந்து தில்ராஜோட அதே கம்பேர் பண்ண முடியாது. தில்ராஜ்ன்றது வந்து அவர் ஒரு கேம் சேஞ்சர். உண்மையாலே இந்த படம் மாதிரின்னு வச்சுங்களேன். அவர் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட். அவர் நிறைய சொல்லிட்டே போலாம். ஏன்னா நானு அவர் பத்தி இவ்வளவு சொல்றேன்னா காரணம் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு வந்து அவரோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றான். அவன் சொல்லுவான் நிறைய விஷயம் வந்து அவரை பத்தி, அவரோட மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், அவரோட திங்கிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவன் நிறைய இது சொல்லுவான். அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும், இந்த ஆளு பாரு சாதாரண பார்க்க தான் வந்து இப்படி பேசுறாரு, பேச இப்படி இருக்கு, பார்க்க அப்படி இருக்கு. பட் ஆனா அவரோட இது எல்லாமே பிளானிங் எல்லாமே பக்காவா இருக்குமா. எப்படி சொல்றது, அது மட்டும் இல்லாம பினான்சியலாவே வந்து அவர் பயங்கரமான ஒரு இது ரொம்ப ரொம்ப வெல்த்தான ஒரு பர்சன் அவரு. ஏன்னா எனக்கு என்ன கவலைன்னா அந்த ஜெர்மன் பார்டர் கிட்ட அங்க வந்து பிரைஸுமே வந்து ஒரு மாதிரி நியாயமான பிரைஸா இருக்கும். பிரெஞ்சு பார்டர்லயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹை பிரைஸா இருக்காது. இப்ப நான் இருக்க சிட்டிக்குள்ள வந்து அங்க இருக்கிறத விட ட்ரிபிள் மடங்கு அதிகமா இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் கிடைச்சிச்சுன்னா அது நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி யோசிச்சுதான் எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. அவரோட என்னடா இத்தனை பேர் மூவ்லாம் வந்துட்டு இல்லைங்க, அவரோட மூவ்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சினிமால வந்துட்டு பெரிய ஹீரோ படங்கள் ப்ரிவியூவே போட மாட்டாங்க. அதாவது ப்ரிவியூனா வந்துட்டு முன்னாடி நாள் போடவே மாட்டாங்க. மெயினா மேபி யூஎஸ்ல போடுவாங்க. அதுக்கு வந்து ப்ரீமியருக்குன்னே தனியா வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு டிக்கெட்டோட ரேட் இப்போ $20 $40 இருக்கும் அந்த ப்ரீமியருக்குன்ட்டு ப்ரைஸ். அது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பெரிய ஸ்டார் படத்துக்கு பண்ண மாட்டாங்க. துணிவு வாரிசுக்கு வந்து ஏர்லி மார்னிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ துணிவுக்கு தான் கிடைச்சிச்சுன்றதுக்காக அவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரீமியர் மாதிரி பண்ணலாம், மீடியா பீப்புளுக்கு போடுறதா இருந்தா அவங்க பர்மிஷன் வாங்க தேவையில்ல, அது வந்து நார்மல் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் சொல்லி வந்து அவங்க அதை ப்ரீமியர் பண்ணலாம். வாரிசுக்கு அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் தில்ராஜ் வந்து அந்த மாதிரிலாம் டக்குன்னு யோசிச்சு ஒரு போல்டு டிசிஷன் எடுத்தாரு. ப்ரோ அது லலித் சார் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. இல்ல லலித் சார் பண்ணதுதான். ப்ரொடியூசர் ஒத்துக்காம லலித் ப்ரோ என்னதான் சீரியல் மாதிரி இருந்தது. நான் இப்பதான் சொல்றேன், லலித் சார் பண்ணான்னு நீங்க சொல்றீங்க. ப்ரொடியூசர் யாரும் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஒத்துக்காம லலித் சார் பண்ணிடுவாரா ப்ரோ? ப்ரோ ஓகே ப்ரோ, ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னேன் அவ்வளவுதான். இல்ல ப்ரோ சொல்லியிருந்தாரு. அப்படி கிடையாது ப்ரோ. இப்போ ஓவர்சீஸ்ல இப்போ யூஎஸ்க்கு பெய்ட் ப்ரீமியருக்கு பே பண்ணவங்க எல்லாம் கேட்பாங்களே, நாங்க தான் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு உக்காந்துருக்கோம். அப்ப எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் மேனேஜ் பண்றது தில்ராஜ் தான் மேனேஜ் பண்ணிருப்பாரு. இங்க இவர் லலித் சார் போய் அங்க மேனேஜ் பண்ண மாட்டாரு. அவர் இங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் தான் பாத்துக்கிட்டாரு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நன்றிங்க. நான் ஏதாச்சும் ஒரு பேசணும்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இதுக்கு டிராவல்ல இருக்கேன். பாய், நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நீங்க வேற அப்பப்ப என்னங்க சினிமாலயா வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு எப்ப வந்தாலுமே வாய்ப்பு கொடுத்தது நன்றின்னு சொல்லிட்டு போறீங்க. அதெல்லாம் ஒரு பண்பு தானுங்களா? இத்தனை பேர் இருக்கீங்க. சம்டைம் நான் ஸ்பீக்கர் கேட்டா கொடுக்கவே மாட்டேன். பிரகாஷ் வேணும்னே வந்து இக்னோர் அதுவா கரெக்ட் தான். பிரகாஷ் யாரையும் கொடுக்க மாட்டாரு ஸ்பீக்கர். பிரகாஷ் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்காம தடை பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க நீங்க வேற. ஏங்க நிறைய வாட்டி நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா ஸ்பீக்கரே? கொடுக்கவே மாட்டீங்க. அவர் வந்து பார்க்கவே மாட்டாருங்க. அதுதான் இங்க விட்டுட்டு அங்க அந்த பக்கம் வாட்ஸ்அப்ல சாட்டிங் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, சேட்டிங் பண்றேன். எனக்கு வாட்ஸ்அப்ல குமிஞ்சு கிடக்குறாங்க நிறைய பேர். ஏங்க நீங்க வேற. நானே வேண்டாம் இருக்கும். ஏதாவது பேசுறேன் நான் மட்டும் தான் கவனிக்க மாட்டேன். இப்ப வேல்பாரி சொல்றேன், எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசிட்டு இருக்கேன்னா அப்புறம் நான் அந்த கவனிக்க மாட்டேன். அப்படியே உட்காந்து கவனிப்பேன். அவ்வளவுதான், வேற சரி ஒண்ணும் சரி. இல்ல. சும்மா சொன்ன மாதிரி ஏதாவது வாசிக்கிற ஐடியா இருக்கா? பண்ணிட்டீங்களா? சும்மா சொல்ற மாதிரி என்ன இருக்கு ஐடியா இருக்கு? வாசிப்பு அதுவும் நோ 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 நோ. சும்மா இருக்கிறவங்க இனிமேல் என்ன சொன்னாங்க, சென்னையில சொல்லிட்டாரு ப்ரோ, நான் சும்மா ஸ்பேஸ்ல உங்களுக்காக சும்மா கேட்பேன், நீங்க எதுவும் மன வருத்தப்படாதீங்க, எந்த கதையும் சொல்லாதீங்க, நான் சும்மா கேட்டா கூட சொல்லாதீங்க,
அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். என்கிட்ட நேரடியா சொல்லிட்டாரு. நேர்ல ஒரு டீல் போட்டாரு, பயங்கரமான ஒரு டீல் போட்டாரு. என்ன சுகுமாரவனா சுகுமார்னா அப்ப அந்த கடல் புறா சுகுமார்னா நியூ நேஷன் இயர் மார்க் பண்ணோம். பார்ட்டியில வறுத்து தின்றுப்பாங்க. இல்ல கடல் புறா சொல்றாரு. பட் ஆனா வந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அவ்வளவுதானே தவிர கண்டிப்பா இல்ல சொல்றாரு. அப்ப அவர் சொன்னதுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் சொல்லுங்க. ஸ்பேஸ்ல அப்படிதான் சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் இதா எடுத்துக்காதீங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி ஒரு இது சொல்றாரு பிரகாஷ். சரி, சும்மா புதுசா பிரகாஷ் ஸ்பீக்கர்ஸ் சொல்ற வந்தவங்க எல்லாம் சும்மா. வெயிட் பண்றாங்க, கை தூக்குறாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. யாரு? புது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கை தூக்குறாங்க. சுகுமார் ப்ரோ நீங்க என்ன பார்த்தா எப்படியே பெஸ்ட் தான் படம். பிரகாஷ் ப்ரோ நீங்க அப்படியே சொல்லிடுங்க. நான் சொல்லிட்டேன், இந்த ஆஃப்லைன் ஏதோ கை தூக்கிட்டு application off. சுகுமார் நான் உங்க இதுல தான் எப்போ வருதுன்னு நினைக்கிறேன். மதகத ராஜா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகலையா ப்ரோ? இல்ல புது ட்ரெய்லர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ ஈவென்ட்ல. ஓகே ஓகே ஓகே. அப்போ எதுவும் சாங் அப்படி இது ப்ரோமோ எதுவுமே இல்லையா? ஐ திங்க் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. ஆல்ரெடி நல்ல ஹைப் தான் இருக்கு படத்துக்கு. ஓகே ஓகே. இப்போ பிரகாஷ் ப்ரோ ஒரு டவுட் ஒண்ணு. சொல்லுங்க bro. ப்ரோ விடுதலை 2 ஹிட்டா பிளாட்டா ஆவரேஜ்? இல்ல என்ன படம் கேக்குறீங்க? விடுதலை 2. விடுதலை 2 விடுதலை 2வா? அது வந்து ஒரு அபோவ் அவரேஜ் டு டீசன்ட் அந்த அந்த ரேஞ்ச் தான். ஒன்னோட பாக்ஸ் ஆபீஸ் ஒன்னோட அதிகம்ன்றாங்க ப்ரோ. ஆமா பாக்ஸ் ஆஃபீஸ் அதாவது விடுதலை 1 விட கலெக்ஷன் கூட தான். ஆனா அவங்க எதிர்பார்த்த ஒரு பயங்கரமான கலெக்ஷன் தியேட்டரிக்கல் பிசினஸ் வந்துருக்குல்ல, அது ரிட்டர்ன் ஆஃப் அது வந்து கொஞ்சம் கம்மி தான். ப்ரோ இந்த விஷயத்த ஏன்னா வாரியா அவங்க வந்து டிசம்பர் 20 வந்து இல்ல டிசம்பர் 20 அவங்க வந்து பெரிய ஒரு தனியா ஒரு படம் வருது. போட்டிக்கு வந்து தமிழ் படம் எதுவும் இல்ல, ஹாலிவுட் படம் முப்பாசம் மட்டும் தான் இருக்கு. ஒரு 10 அதாவது 10 நாள் தொடர்ச்சியா லீவ் இருக்கு. இந்த என்ன லீவு, ஆஃப் இயர்லி லீவ் வரும்ல. அதனால கண்டிப்பா கிறிஸ்துமஸ் வீக்கெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பயங்கரமான வசூல் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஓப்பனிங் வீக்கெண்டோட படம் முடிஞ்சிச்சு. அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் தான் நல்ல வசூல். அது ஓப்பனிங் வீக்கெண்ட் அவங்க எப்படி அவங்க போட்டாங்க அப்படின்னா, விடுதலை 1 ஓப்பனிங் வீக்கெண்டை விட இது வந்து விடுதலை 2 ஓப்பனிங் வீக்கெண்ட் ஜாஸ்திங்கிறதா தான் அவங்க விடுதலை 1 விட விடுதலை 2 வந்து நல்ல வசூல் போட்டாங்க. ப்ரோ இந்த படத்தை எப்படி பார்த்தா ஆரம்பிச்சு ஒரு வடிவாசல கிளியர் செஞ்சுவாரா செஞ்சுப்பாரா? ரொம்ப லேட் ஆயிருக்கு. இல்ல எப்பவுமே ஒரு மனுஷன் வந்து இல்ல எப்பவுமே ஒரு மனுஷன் சறுக்குனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் அவர் குறைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் பலவீனமாகவும் இருக்கும். ஒரு சர்க்கிள் சறுக்கும் போது எல்லாருமே அந்த எப்படிலாம் சறுக்குனீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒர்க் பண்ணவங்களும் சொல்லுவாங்க. கூட ஒர்க் பண்ணவங்கள இருந்து எல்லாருமே இப்ப சொல்லுவாங்க. அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த திருத்திக்குவாங்க. அப்படிதான் இவர் திருத்திக்குவார்னு நினைக்கிறேன். இவங்க இந்த ரிவ்யூஸ் தான் பாசிட்டிவா கொடுப்பாங்கன்னு நினைச்சவங்க தான் பாசிட்டிவா. சரிப்பா என்னடா இவங்க எல்லாம் பாசிட்டிவா தராங்க, படம் பயங்கரமா வரும்னு போட்டா எதிர்மாற ஒரு இதாயிருக்கு. அதுதான் ஆச்சரியம் எனக்கு. ரிவ்யூஸ் மத்தியில ஓரளவுக்கு நல்ல இதாச்சு. பட் ஆனா ஜென்ரலா பார்க்கும்போது பெருசா சேர்ப்பு இருக்கு. பார்ட் ஒண்ணுமே அப்படிதான் போச்சு. பார்ட் ஒண்ணுமே வந்து இந்த பெரும்பாலும் சினிமா பாக்ஸ் மட்டும் தான் ஆகும்னாங்க. மற்றவங்க எல்லாமே படம் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகல. பாக்ஸ் ஆஃபீஸ் அதுவுமே பெருசா போகல. விடுதலை 1 பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா வசூல்னாலும் எதிர்பார்த்த வசூல் இல்லை. 2 வார்த்தை இருக்குல்ல, எதிர்பார்த்த வசூல் இல்லை, அவ்வளவுதான். ஆனாலும் அது வந்து சூரிக்காக நல்ல ஒரு பேர் வந்துச்சு. பாடல்லாம் நல்ல பயங்கரமா ரீச் ஆச்சு. யூடியூப் அதாவது வீடியோல பாக்குற மாதிரி நிறைய படம் குழந்தைங்களே வந்து இந்த வழி நிறைய காட்டு முடியல அதிகமா பார்ப்பாங்க. இது வந்து சூரியோட அந்த லவ் நல்லா இருந்துச்சு. இந்த லவ்வை விட மஞ்சு வாரியர் லவ்வை விட சூரியோட லவ் நல்லா இருந்துச்சு. ப்ரோ நான் வேல்பாடியில கூட நீலனுக்கு கருடன் துரி தான் போட்டேன். மெயிலா தென்னை போடலான்னு தெரியாம தான் இருந்தேன். நீலனுக்கே சூரிய போட்டீங்களா? கருடன்ல சூரி அந்த அந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப விசுவாசமா எப்படி கருடன்ல எப்படி இருந்தா அந்த ஓகே ஓகே. சுகுமார்னா இருக்கீங்களா? ஆமா சும்மா இருக்கிற கிழங்கு எல்லாம் முடிச்சிடலாம் அப்படியே டக்குன்னு. காணோம் போல, போயிட்டாரா? இருக்கேன் பரணி.
இன்னும் ஒர்க்கானா? இல்லையே, இப்பதான் வெளியே அதான் ஈவெண்ட் போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு வரல இன்னும்? வந்துட்டு இப்பதான் வந்தேன். Just now. சும்மா இருக்கும் அந்த நேசிப்பாய ட்ரெய்லர் எப்படி இருந்தது, அதை பத்தி யாருமே பேசுனீங்களா? பிரகாஷ் bro, உங்களுக்கு நேசிப்பாயா விஷ்ணுவர்தன் மூவி ட்ரெய்லர் எப்படி இருந்தது? ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு, படம் பார்த்தா தான் தெரியும். ப்ரோ இந்த மலையாள படம் மும்பை போலீஸ் நல்லா இருக்குமா? அதாவது ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்து ஐயோ ட்ரெய்லர் செம்மையா இருக்கு, படம் செம்மையா இருக்கும்னு நம்பி ஏமாந்தது போதும். இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெய்லர் நல்லா இருந்ததுன்னா படம் நல்லா இருந்தா பாத்துக்கலாம்னு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. யாரோ மும்பை போலீஸ் நல்லா இருக்குமான்னு கேட்டீங்க. நல்லா இருக்கு, பாருங்க. தேவா டீசர் பார்த்ததார கேக்குறாரு போல. ஆமா ப்ரோ, உங்க போஸ்ட் இப்பதான் பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன். அது ரீமேக் அப்போ அஃபிஷியலா? எனக்கே தெரியாது, நான் போஸ்டர்லாம் பார்த்துட்டு 2-3 நாளா ஏதோ ஆவேஷம் மாதிரி கேங்ஸ்டர் படம் நினைச்சேன். பார்த்தா டீசருக்கு அப்புறம் தான் சொல்றாங்க அது மும்பை போலீஸோட ரீமேக். டீசர்லயும் பார்த்தா மும்பை போலீஸ் மாதிரியே தெரியல எங்கேயுமே. எந்த படம் ரீமேக்? தேவான ஒரு ஷாஹித் கபூரோட ஷாஹித் கபூர் போஸ்டர் டீசர்லாம் பாருங்க, அதை நம்பவே முடியல. மும்பை போலீஸோட ரீமேக். ஆனா அப்படிதான் விக்கிபீடியாலே அப்படிதான் போட்டிருக்கு. ஆக்சுவலா மும்பை போலீஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட், பட் அதை ரீமேக் பண்றாங்கன்னா ஒரு இது வேணும் தான். ஏன்னா அந்த டைம் அது கொஞ்சம் நாள் முன்னாடி வந்துச்சு, பட் அந்த டைம்லயே அதோட கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி நல்லா பேசப்பட்டுச்சு. ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் அது. சூக்ஷ்ம தர்ஷினி எப்போ ப்ரோ ஓடிடி எந்த பிளாட்ஃபார்ம் ஐடியா இருக்கா? எப்போ வரும்? யாரோ ஜி5ன்னு சொன்னாங்க, நான் கூட நெட்ஃபிளிக்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்ப ரீசெண்டா ஏதோ ஜி5ன்னு சொன்னாங்க. பார்ப்போம் எப்போ வருதுன்னு தெரியல ப்ரோ. நான் கூட ஒரு 4 to 5 வீக்ஸ்ல வந்துருன்னு நினைச்சேன், இன்னும் வரல. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த படத்தை. நான் ஆல்ரெடி பார்த்தேன், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை பார்க்கலாம். இல்ல நம்ம வீட்டுல அதை கேட்டுட்டே இருந்தாங்க, சரி நான் வரட்டும் அஷ்டி வரட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு. அதனாலதான் உங்க யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறதுக்காக கேட்டேன். இல்லை இன்ன வரைக்கும் அன்அஃபிஷியலாகவும் எந்த நியூஸும் வரல. வந்துச்சுன்னா சொல்றேன், அப்டேட் பண்றேன். சுமார் ப்ரோ மலையாள வெர்ஷன்ல தான் வருமா இல்ல தமிழ் டப்டும் வருமா? ஜி5 தான், அதனால நான் தமிழ் டப் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சுமார் ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு சும்மா, நான் கேக்குதா? சுமார் ப்ரோ ஒரே ஒரு கேள்வி ஃபேஸ்ல உங்க இதுல ரெக்கா இதாகுது, நான் சுமார் நான் எக்கோ அடிக்குது. சரி நான் வெளியே போயிட்டேன். சரிங்களா, நாளைக்கு ஒரே கேள்வி ப்ரோ. சுரேஷ் சந்திர ஏகேஷன் கேட்டாங்க சொல்லுங்க ப்ரோ, நாங்க எதிர்பார்க்கிறோம் அவர் ட்விட்டுக்கு கடைசி வைக்கிறதுக்கு ஒன்று போட சொல்லுங்க, அன்பான வேண்டுகோள். இப்போ ட்வீட் போட்டா என்ன நடக்கும் வினோத்? ஏகே ஃபேன் கதிரி வச்சிருவாங்க ப்ரோ, அவரை கட்சி கொதிடுவாங்க. ஒரு ட்விட் இப்ப ஏற்றி வந்தாருன்னா அப்ப எதுக்கு அப்புறம் எதுக்கு போட சொல்றீங்க? சரி போய் எனக்கு ஒரே டவுட் ப்ரோ, இப்ப இந்த படம் பிரச்சனை ரிலீஸ் ஆகல, இது வரைக்கும் சுரேஷ் சந்திரா ஒரு ஆர்டி பண்ணல, ட்வீட் போடல. எனக்கு அதுதான் ஏன் தெரியல, இது இவர் மேல தப்பா இல்ல அவங்க மேல தப்பான்னு எனக்கு அது ஒரு சந்தேகம். முடிஞ்சா அதுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க குமார் போனீங்க. அவங்க என்னப்பா பண்ணுவாரு, எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க சரி ஓகே சொல்றதுக்கு அப்படி இல்ல ப்ரோ, வலிமைக்கு அவர் தான் ப்ரோ போட்டாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் போனிமா போட்டாரு. அதனால சொல்றேன், அதுவும் போஸ்ட்போன் ஆச்சு, இதுவும் ஆச்சு. அதனால கேக்குறேன், அதுக்கு பண்ணது இதுக்கு பண்ணலையே ஒரு டவுட். நம்ம அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு தெரியாது, டீம்ல என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால அதுதான் இது ப்ரோ, நான் வலிமைக்கு அதனால எல்லாத்துக்குமே ஆன்சர் ஒருத்தர் இங்க இருக்காருன்னு உனக்கும் தெரியும். அவர் சொன்னாதான் இல்ல ப்ரோ, அவர் என்ன சொன்னார்னா விடாமச்சு பத்தி என்கிட்ட கேட்காதேன்னு குட் பை டக்லிக்கு பதில் சொல்றேன். புரியுதா? அதனால கேட்கிறேன். ஆமா, உங்ககிட்ட கேட்கிறேன். புரியுதா இல்லையா? விடாமுயற்சி ரிலீஸ் போஸ்ட்போன் ஆச்சுல, அப்ப யார் யாரெல்லாம் சைலண்டா போனது சொல்லு, லிஸ்ட் சொல்லு. அப்ப சைலண்டா போனவங்கள ஒரு ஆளு பிரகாஷன் தான். அப்ப பாத்துக்கோ,
கோர் மெம்பர்ஸ் எல்லாருமே சைலண்டா போயிட்டாங்க. சரி, எனக்கு அந்த டவுட் ஒன்னே ஒண்ணுதான் bro இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா வலிமைக்கு பண்ண பூனை கபூர் ஒரு சுரேஷ் சந்திரா ட்வீட் போட்டாரு, ஃபர்ஸ்ட் அவர் தான் போட்டாரு. ஆனா இதுக்கு இது வரைக்கும் ஆட்சி கூட பண்ணல. எனக்கு அது ஒரு சந்தேகம். அப்ப லைக்கா தான் மொத்த முடிவு எடுத்தாங்களான்ற கணக்குல கேட்கறேன், வேற எதுவும் கிடையாது. கொஞ்சம் காண்டு இருக்கு, அவர் மேல வெறி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு ஏதாவது தூக்கின்னு வருவாருன்னு பாக்குறேன். இன்னும் வருஷம் ஒரு வாரத்துல. இன்னைக்கு எதிர்பார்த்தேன், லைக்கை மட்டும் போட்டு போயிட்டாங்க. இல்ல அவர் வினோத் ஒரு வாரம் எதிர்பார்த்தோம். அடிச்சா மட்டும் அவர் என்ன பண்ண போறாரு? இதுக்கு என்ன கிளாரிபிகேஷனா கொடுக்க போறாரு? இல்ல இவங்க இப்படிதான் அப்படி ஏதாவது பெனாத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு போட்டு கொடுப்பாரு ப்ரோ. இல்ல ப்ரோ அந்த கடவுளே அஜித் அவரு பாருங்க, இந்த ரேகே சாரு இங்க வந்தோம்னா 2வது நாள் அந்த அறிக்கை வந்தது, தெரியுமா தெரியாதா? அவர் அது வரைக்கும் இந்தியால கிடையாது, அவர் வெளிநாட்டுல இருந்தாரு. வந்தோம்னா 2வது நாள் அறிக்கை அவர் நல்லா போட்டு கொடுப்பாரு, அது எங்களுக்கு நல்லா தெரியும். இதே சேர்த்து போய் சொல்லிட்டோம் நாங்க அடிக்கிற அடியில, அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது வந்தா போட்டு கொடுப்பாரு, அது நல்லா தெரியும். ஆமா, எங்களுக்கு அவர் காதுக்கு போனோம், அவ்வளவுதான். நீங்களே ரிப்ளை கொடுங்க. ஏதோ பேசிட்டு அது பரணி ப்ரோ தெரியுமா தெரியாது? அவர் வெளிநாட்டுல இருந்தாரு, அது வந்த 2வது நாள் கரெக்டா அந்த கடவுள் அஜித்துக்கு வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாரு. இப்பயும் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இங்க அடிக்கிற இடத்துல அவர் வந்தோம்னா திருப்பி இது சொல்லணும் அவரு. ஆமா, அதுக்குதான் வெயிட்டிங். சரி ஓகே வினோத், உன் ஆசைப்படி நடக்கட்டும், நானும் வேண்டிக்கிறேன், பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு படம் எப்படியோ வந்துடணும், அவ்வளவுதான். எனக்கு படம் பார்த்தா போதும். உங்க ஃபேன்ஸ்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். பரணி ப்ரோ இல்ல, பரணி ப்ரோ வந்துரும் ப்ரோ, நான் சொல்றது கேளுங்க ப்ரோ. படம் எல்லாம் உங்களுக்கு மீதி தூரம் படம் நல்லா ஆகாது, வந்துடும், வெறும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆவான வந்துரும் படம். இந்த வருஷம் வந்துரும் படம், அவ்வளவுதான். அதுவே எனக்கு ஆமா, தெரியும் ப்ரோ. ஆனா வரப்போற படத்துக்கு அந்த ஒரு டிலேனால அந்த கோபம் வன்மம் எல்லாம் புரியுது, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இது ஒரு ட்வீட் போட சொல்லுங்க, அடிக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் வந்து வேணாம்னு சொல்றேன். அது சின்ன இல்ல ப்ரோ இங்க இப்ப நாங்க பண்றது எல்லாமே அவர் சில பாப்பாரு சொல்லி பார்க்க முடியாது. அவர் போட்டு கொடுக்குற நடுவுல இருக்கு அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். இது அவர் வெளிநாட்டுல இருந்து வந்தோம்னா 2வது நாள் இருக்கு போட்டு கொடுக்கறதான் ப்ரோ இது. போட்டு சார் நீங்க எல்லாம் சொல்ல இதெல்லாம் நடந்தது இங்க, இது மாதிரி ரசிகர் அட்டுவியம் பண்றாங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க சார் சொல்றது. வந்த முன்ன இப்ப இல்ல ஒண்ணு வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. அப்பா ஊருக்கு போயிட்டு அப்பா என்ன தம்பி வச்சுட்டான் பண்ணுவாங்க, அந்த கதை அது. வினோத் ப்ரோ, நான் அந்த கடவுளாதி ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறேன்னு நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு வந்து பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஈவெண்ட்ல வந்து பசங்கள்லாம் கத்த போய் தான் அதுக்கப்புறம் தான் அந்த அறிக்கை வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று, நிறைய பேருமே வந்து அது வந்து ஒரு இதாக பார்த்தாங்க. சில சில நிறைய பேர்னு சொல்ல மாட்டேன், சில பேர் வந்து அந்த ஒரு கடவுள் சென்டிமெண்ட்டாக பார்த்துட்டு இது ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் கன்சர்ன் பண்ணி தான் அவர் வந்து அந்த அறிக்கையை விட்டார், நான் ஃபீல் பண்ணேன். இது அவர் வெளிநாடு போனாரு, 2 நாள் கழிச்சு இந்த அறிக்கை வந்துச்சு, அவ்வளோ டெக்னிக்கலா நான் வந்து யோசிக்கல. அதே மாதிரி தான் இந்த விஷயமும் பார்க்குறேன். விடாமுயற்சி அவங்க இதா இருங்க, அது இதை இது பண்றாங்க, அது வரும்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா அதுக்கு நடுவுல இவரை போட்டு அடிக்கணும், இவரை போட்டு இது பண்ணணும், அது ஏகேக்கு போகணும், அவர் ஏதாவது மறுபடியும் நோட்டு விடணும் அப்படின்லாம் ஆசைப்படுறது தான் என்னன்னு எனக்கு சீரியஸா புரியல. பட் நீங்க வந்து கொஞ்சம் சில்டா இருந்தாங்கனாலே வந்துட்டு அது வர்றப்போ வரட்டும், நான் ஃபீல் பண்ணேன். ஆனா இது சில்டா இருக்க பிரகாஷ் ப்ரோ மாதிரி சில் ஆகும். பிரகாஷ் ப்ரோ இல்ல மாதிரி இல்ல சில் ஆகும். இல்ல இல்ல சில்லா வருதுன்றதை விட அது என்ன சொல்றது, சில்லா முடியாது, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த படம் டிலேன்னு சொன்னப்ப சுமார் ப்ரோ நிறைய இடத்துல வாய் விட்டு வச்சிருக்கு ப்ரோ, அடி பொழந்து எடுக்கிறாங்க எங்களை. ஆஃப்லைன்ல நான் வாய் எக்கச்சக்கமா விட்டு வச்சிருக்கேன், நாளெல்லாம் தலையை காட்ட முடியல, கம்பெனி ப்ரோ. சரி ஓகே, ஃப்ரீயா விடுங்க. நான் சொல்லுவேன் வினோத் ப்ரோ, கொஞ்ச நாள் அப்படியே வந்து சைலண்டா இருந்து என்ன சொல்ல, கொஞ்சம் பக்தி மோடுக்கு போயிருக்கலாட்டி. பிரகாஷ் ப்ரோ எப்படி இருக்காரு? பிரகாஷ் ப்ரோ ஃபாலோ பண்ணு, அவ்வளவுதான், சிம்பிள். ஆமா, அப்படியானா இருங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சைலண்டா இருக்காரா, அந்த டாபிக்கே எடுக்காம இருக்காரா, அவ்வளவுதான். நான் 4 வார்த்தை வேணும்னா லைக்கா வேணா திட்டிக்க, வேற என்ன பண்ண முடியும்? எனக்குமே லைக்கா திட்டி 4 ட்வீட் பண்ணணும் தான் இருந்துச்சு. பட் அது என்ன சொல்ல, அது வேணாமே எதுக்கு அப்படின்ற மாதிரி நெகட்டிவிட்டி எதுக்குன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா உண்மையிலே எனக்கே கோவம் வந்துச்சுன்னா, உண்மையான அஜித் ஃபேன் உங்களுக்கு, அப்புறம் பிரகாஷ் ப்ரோ, சிவா ப்ரோ ஆனா ஒன்னு சொல்லட்டுமா பரணி, எல்லாத்துக்கும் காரணம் தாத்தா தான். தாத்தா யாரு? சுமார் ப்ரோ அதை ஒத்துக்க மாட்டேன். தாத்தாவும் கிடையாது, இன்னொருத்தரும் காரணம். எனக்கு அவர் பிடிக்கும், அதனால அவர் பேர் சொல்ல விரும்பல, விட்டுருங்க. தாத்தா தான் அதிகம். ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் சொல்றாங்க. ஓ, நான் ஏன்னா அப்படி பண்றீங்க? அதெல்லாம் கிடையாதுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃப்ரீயா விடுங்க. ஓகே பிரகாஷ், நான் ஸ்பேஸை முடிச்சிடலாம்ண்ணா.
ப்ரோ பிரகாஷ் ஒரு டவுட் ப்ரோ. முடிக்காத நேரத்துலயா சொல்லிருங்க, முடிச்சிருவோம் இதோட. இல்ல மனோஜ் இல்ல மனோஜ் கேட்டான். அன்னைக்கு மகிழ் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாருன்னு நினைச்சீங்க சொன்னீங்க. அது பிரேக் ஆகுமா ஆகாதா? எனக்கு என்னமோ அந்த ரெக்கார்டு பிரேக் ஆகாது போல இருக்கு. அப்போ ஜிபிக்கு அப்புறம் தான் விடாமுயற்சி. அப்போ வெயிட் பண்ணுவோம். அப்படி அது போட்டு அந்த ரெக்கார்டு என்ன ஆகுது பார்ப்போம். அதுக்கு எனக்கு என்னமோ advance அந்த ரெக்கார்டு திரும்ப சொல்லிட்டீங்க கண்டினியூ அன்னைக்கு. ஆகும் போல இருக்கு. பிரகாஷ் திரும்ப ப்ரோ கண்டினியூ ஆயிரும் போல இருக்கு. 9ஆம் சொல்லுங்க தேதி சொல்லுங்க. விடாமுயற்சி, 10ஆம் தேதி குட் பை ஒரே ஜாதி தான். ஆமா, குறுக்க வந்த கௌசிக்கா எல்லாமே நாசமா போச்சு. அதை விடுங்க, நம்ம பத்தி ஏன் பேசிக்கிட்டு இனிமேல் அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கே அவங்க பணத்துக்கு மேல அக்கறை இல்லைன்னா நமக்கு என்ன ஆகுது? நம்ம நூத்தி 90 ரூபா என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் ஒரு ஆனா எமோஷன், அவ்வளவுதான். நான் அப்பயே அந்த ஒரு எமோஷன் போச்சு, மாசத்துக்கு அவ்வளவுதான். முன்னாடி சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மியூசிக்கல் சேர்ல மாதிரி கடைசியில 2 பேருமே உட்கார முடியாம போயிட போகுதுன்னு சொன்னேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல இல்ல, இல்லை. அது சொன்னீங்க. அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதை. அது பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. என்னென்னவோ கண்ணு உட்கார்ந்தாரு. 2 படமும் வாரிசு துணி வந்த மாதிரி அஜித் படமே 2 இல்ல, படம் வந்த நானே மாதிரி போட்டிருந்தேனே. கண்ணு உட்கார்ந்தாரு. நானே போட்டிருந்தேனே. நான் என்ன சொன்னேன்னா, அந்த கடைசியில பாரு, இட்லியா தோசை 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு எதுவுமே நடக்க முடியாம போகுதுன்னு ஆசைப்பட்டு சொன்னேன். கடைசி வார்த்தை நடக்க கூட எல்லாம் நடந்துச்சு. சரி ஓகே ஓகே ப்ரோ, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே பாய். பை பை, see you all. நாளைக்கு பார்க்கலாம். சும்மா இருந்தா பை Bye. பை. கடைசியில பரணிக்கு ஒரு ஆசுவாசமான செய்தி. அது வெறும் ரூமர் தானா, வீண் வதந்தி ஆகுது. அவ்வளவுதான். பாய். எனக்கு ஏன் ஆசுவாசம்? எனக்கு புரியல. நான் அது வரைக்கும் ஓயோவே போனதே இல்ல. நீங்க வேற. நானுமே ப்ரோ நீங்க அந்த போஸ்ட் போட்டோன்னே எனக்கு டக்குன்னு பரணி தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. பாத்துங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல பரணி வேணாம் ஞாபகம், பரணிக்கான செய்தி. Bro, ஓகே பாய். நீங்களும் அவ்வளவுதான். அலையன்ஸ் மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. சூப்பரா பாத்தீங்களா, எல்லாரும் பரணி தான் சொல்றாங்க. அப்புறம் பரணி மட்டும் பரணிக்கு இல்லைங்கிற அப்படி. சரி ரைட், ஓகே நான் பாய். தான் பண்ண கிளம்புவோம். முடியும். இல்ல பரணி ப்ரோ பதில் சொல்ல விடாதீங்க, கட் பண்ணிருங்க. பாய் பை பாய் பை. பாய் பாய்.